ஹாய்டா, நான் உங்கள் ஆஷிடா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் ஒரு கேட்கணும். ஹேய் பன்னி, உன்னை தான். ஏன் உனக்கு ஒயன் மேலே இவ்வளோ கோவம் வருது? ஒயன் பாவம் தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு ஒயன் தான் ரொம்ப பாவம்னு நினைக்கிறேன். டேங் பாவம் தான், பட் ஒயன் தான் ரொம்ப கஷ்டப்படுறா. அவள் உண்மையை லவ் பண்ணியிருக்கா அர்ஜுனை. அவனும் அப்படித்தான். 2 பேருமே ரொம்ப ரொம்ப லவ் பண்ணியிருக்காங்க. எப்படி மேரேஜ் ஆனதுக்கப்புறம் மறக்க முடியும்? அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படி இருக்கையில் எனக்கு கொன்றும், சிரப்ட் அடிப்போம். இதெல்லாம் என்னடி பாவம் தெரியுமா? ஓகேடா. நான் பெட்டில் வந்து படுத்தோன்னே உங்கள் கண்ணை கிருப்பாக மூடிக்கிட்டீங்க. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் அப்படி வருது. அச்சோ, சாரி. அப்படியே சாரி அச்சு. எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்குல்ல. எனக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு அச்சா. உன் மனசை உடைச்சிட்டேல்ல, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேல்ல. உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. பயந்துட்டேன்டி, எனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு. நான் பயந்த மாதிரி உங்கள் அப்பா உனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்கல்ல. சாரி, நீ சொன்னதை நான் கேட்டிருக்கணும். சாரிடா. சொன்ன ஹக் பண்ணிக்கிறீங்க, அவனை ஹக் பண்ணிக்கிறான். ஒன்றும் இல்லை, அதான் வந்துட்டேல்ல. ஆனால் எப்படி மேரேஜ் எனக்கு வலி தரல செஞ்சோ. அம்மா அப்பா என்ன ஃபோர்ஸ் பண்ணி. ஓகே ஓகே, விடு விடு. அந்த சார் ரொம்ப நல்லவர்ல. ஆமாச்சோ, அவர்கிட்ட சொன்னோன்னு எனக்கு கூட்டியாந்து அவங்ககிட்ட விட்டாரு. இதுக்கப்புறம் கண்டிப்பாக என் அப்பா அம்மாவை கன்வின்ஸ் பண்ண போக மாட்டேன். இதுக்கப்புறம் எப்படி போவா? அதான் என்கிட்ட வந்துட்டேல்ல, இதுக்கப்புறம் அவனை விட மாட்டேன் அப்படின்ட்டு அர்ஜுன் ஹக் பண்ணிக்கிறான். நானும் போக மாட்டேன் அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அவனை ஒரு ஸ்மைலோட பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கும் அப்படி தான் கண்ணே கலங்கிடுச்சு. ஏன்னா அவங்ககிட்ட எந்த நியூஸும் இல்லை. அவன் ட்ரை பண்ணாலும் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அவனுக்கு கிடைக்கவே இல்லை. இருடி, நான் போய் என் பேக் எடுத்துகிட்டு பைக் சாவி எடுத்துகிட்டு வரேன், வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அந்த கேட்டுக்கிட்ட உங்களை நிற்க வச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக அவன் உள்ளே போகிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பாதியோடு வந்திருப்பாங்க. டேய் என்னடா மச்சான், என்னாச்சு? அவன் என்னை தேடி வந்துட்டாடா அப்படின்ட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிக்கிட்டே போகிறான். என்னடா மச்சான், மேரேஜா? நம்மளோட இன்னைக்கு தான், ஆனால் வந்துட்டா அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போய் பைக்கி அவனோட பேக்கில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, மச்சான் நான் வீட்டுக்கு போகிறேன்டா, என் பையனை கூட்டிக்கிட்டு. சரிடா மச்சான், ஹாப்பியாக இருந்தா ஓகேடா அப்படின்ட்டு அவங்களும் கீழே தான் வர்றாங்க. பார்க்குறாங்க சிஸ்டர் அப்படின்ட்டு அவங்ககிட்டையும் பேசுகிறீங்க. ஏன்னா அவங்கள எல்லாத்தையுமே உங்களுக்கு தெரியும். உங்கள் ஃபேஸில் ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஒரு வெட்டிங் நைட் அந்த மாதிரி சாரீ அப்படி தான் நீங்கள் கட்டியிருக்கீங்க. உங்கள் நெத்தியில் போட்டு, உங்கள் நெக்கில் எந்த செயினுமே இல்லை, ஜும்கா மட்டும் போட்டிருக்கீங்க. கையில் அவ்வளோ பேங்கிள், கையில் பூரா மெஹந்தி, அப்படி இருக்கீங்க. உங்களை பார்க்குறாங்க. ஜப் சொல்லியிருப்பான், ஓகேடா மச்சான் பார்த்து கூட்டிகிட்டு போ, பாய் சிஸ்டர், ஆல் தி பெஸ்ட். அதை பார்த்து சிரிக்கிறீங்க. அவன் பேக் எடுக்கிறான். உங்களோட பேக் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுத்து கொடுக்குறாங்க. எல்லாமே முன்னாடி வச்சுக்கிட்டு சைடில் ஒரு மாதிரி கட்டி அந்த மாதிரி வச்சுக்கிட்டு அர்ஜுன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். சிரிச்சுட்டு அந்த பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. இன்னொரு பேக் எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்தோன்னே வச்சுக்கிட்டு அவனுக்கு பாய் சொல்கிறீங்க. ஜெஃபர் இப்போ ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அவன் மேலே சாஞ்சிக்கிறீங்க. ஐ லவ் யூ அர்ஜுன். சரிடி, ஐ லவ் யூ டூ. அர்ஜுனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கும் பைக் அப்படியே போயிட்டே இருக்கு. அர்ஜுன், என்ன வீட்டில் அம்மா கேட்டால் என்ன சொல்லுவீங்க? என் பொண்டாட்டின்டுவேன். அர்ஜுன் பிசாம வாடி, நான் பார்த்துக்கிறேன். அப்படி தான் பைக் ஸ்டாப் ஆகுது. அர்ஜுன் வீட்டுக்கெலாம் நீங்கள் வந்ததே இல்லை. ஆனால் அர்ஜுனோட சிஸ்டர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க. அர்ஜுனுக்கு 2 சிஸ்டர் இருக்கா. அர்ஜுனுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா கூட பேசினதில்லை, ஆனால் அவளோட சிஸ்டர்கிட்ட நல்லாவே பேசுவீங்க. அண்ணி அண்ணின்ட்டு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் பயத்தில் தான் பேசியிருப்பீங்க, அப்புறம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அர்ஜுன் பிசாம வாடி, ஏன்டி பயப்படுற? பைக்கை விட்டு கிளறீங்க. பேக் எடுத்துகிட்டு அர்ஜுன் காலிங் பெல் தான் அடிக்கிறான். அதுவும் இந்த டயத்தில் ஒரு 3 o'clock அப்படி ஆகுது நைட்டு. அர்ஜுன் அடிச்சுட்டே இருக்கான். நீங்கள் ஒரு பயத்தில் அர்ஜுன் கையை பிடிச்சிட்ருக்கீங்க. அவன் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். நீங்கள் கொஞ்சம் பயத்தில் அப்படி ஸ்மைல் பண்ணுறீங்க. இந்த நேரத்தில் யார்? அர்ஜுனோட அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அம்மா. டேய் அர்ஜுன், என்னடா இந்த டயத்தில்? ஆமாம்மா. பேக்கோட யார் அது? அர்ஜுன் பின்னாடி ஒரு ஷோல்டர் ஒரு கை பிடிச்சிட்டு லைட்டாக எட்டி பார்க்குறீங்க. கிட்ட வா, கையை பிடிச்சி நிற்க வைக்கிறான். அம்மா இது ஒயன்.
நீங்களும் பார்க்குறீங்க, நீங்கள் ஃபோனில் பார்த்துருக்கீங்க. நான் லவ் பண்ணுற பொண்ணுமா, அவங்க உங்களை பார்க்குறாங்க, சாரியில் இருக்கீங்க, உங்கள் ஃபேஸை பார்க்குறாங்க, நெத்தியில் போட்டிருக்கு, டக்குன்னு உங்கள் கழுத்தை பார்த்தா தாலி இல்லை, நெத்தியில் போட்டிருக்கு, கழுத்தில் தாலி இல்லை. அர்ஜுன், யாருடா, யாரு பொண்டாட்டியோட கூட்டியாந்து லவ் இருந்துகிட்டு இருக்க? அர்ஜுனோட கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. மா, இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? அவன் நெத்தியை பாத்தியா? கல்யாண பொண்ணுக்கு தான் அந்த மாதிரி வைப்பாங்க, குங்குமம் இருக்கும். அவளே பாரு அர்ஜுன், நெத்தியில போட்டு நல்ல நிறைய பூவு, சாரி கட்டியிருக்கா, கையில அவ்வளோ வளையல், உங்க கண்ணு கலங்குது, ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டீங்க. ஒரு கல்யாண பொண்ணுக்கு தான் இந்த மாதிரி கை பூரா வளையல் போட்டு மெஹந்தி வச்சிருப்பாங்க. யாரு பொண்டாட்டியோட கூட்டிட்டு வந்திருக்க? இதுல கையெல்லாம் நடுங்குது. மாமா, சொல்றது கேளுமா. சொல்லுமா, நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்க, ஏன் போய் கையை பிடிச்சிக்கிட்டு இருக்க? மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? என் கேர்ள் ஃப்ரெண்டுமா, நான் லவ் பண்ணுற பொண்ணு. அவங்க இதாக இருந்தாலும் உள்ள சொல்கிறேன் ஜூன் அப்படின்ட்டு அவங்க கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உங்களையும் நீங்கள் அவனை பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லடி, நான் இருக்கேம்மா. உங்கள் அம்மா ஒரு மாதிரி என்னடா யாருடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உங்கள் அம்மாவை ஷோப்பால் உட்கார வச்சுட்டு, அம்மா வேற யாரும் இல்லை, நான் லவ் பண்ணுற பொண்ணு. அடிக்கடி கூட நான் ஃபோன் பேசுகிறேன்னு சொன்னேன்ல, காலேஜில் கூட நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேன்னு சொன்னேன்லம்மா, அது இந்த பொண்ணு தான். அர்ஜுன் அது சும்மா ஒரு தடவை அர்ஜுன் சொல்லியிருப்பான். பட் அர்ஜுன் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிப்பான், அதனால எல்லாம் காமெடி நினச்சிக்கிட்டு அவங்க விட்டுருப்பாங்க. ஆனால் அவன் ஒரு டைம் தான் சொல்லியிருப்பான், அதுக்கடுத்தவன் சொல்லியிருக்கவே மாட்டான். அவங்க உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் நிற்கிறீங்க, அர்ஜுன் உட்காருன்னு உங்கள் கையை பிடிக்கிறான். பட் நீங்கள் பயத்தில் அப்படியே நிற்கிறீங்க. வேறு யாரும் இல்லை, நான் லவ் பண்ணுற பொண்ணு அப்படின்ட்டு. அர்ஜுன், நீங்களும் எப்படி லவ் பண்ணீங்க? உங்கள் அப்பா பார்த்துட்டு போனது, உங்கள் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண வீட்டுக்கு போனது, உங்களுக்கு பிடிக்காம உங்களை வீட்லேயே வச்சு உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இன்னைக்கு தான் உங்களுக்கு மேரேஜ் நடந்தது. உங்கள் ஹஸ்பண்டை சொன்னோன்னு அவரே கூட்டியாந்து இப்போ அர்ஜுன்கிட்ட விட்டது எல்லாம் சொல்லி அர்ஜுன் முடிக்கிறான். அவங்க உங்களை பார்க்குறாங்க, ஒரு மாதிரி அழுத்துக்கிட்டு இருக்கீங்க. சரிடா, லவ் பண்ணீங்க, ஆனால் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. ஒரு தடவை தாலி ஏறும், தப்பம் கூட மட்டும்தான். மா, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் அவனை லவ் பண்ணுறோம். இப்போ அந்த சாரி கூட்டியாந்து ஒயினை என்கிட்ட விட்டுருக்காருமா. இதுக்கப்புறம் இவளை என்னால் இங்கேருந்து அனுப்ப முடியாது, நானும் அவளை லவ் பண்ணுறோம், இது தங்கச்சிக்கு தெரியும், ப்ளீஸ்மா அப்படின்ட்டு அவங்க அம்மா கையை பிடிக்கிறாங்க. அவங்க உங்களையும் அவனையும் பார்க்குறாங்க. ஜுனும் அழுகுறான். சரிடா, அவங்க வீட்டில் எதுவும் அதெல்லாம் எதுவும் வராது. எந்திரிச்சு உங்களை பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் கண்ணு பூரா டேஸாக இருக்குது. உங்கள் கையை பிடிச்சிட்டு அவங்க பொண்ணு இருக்காங்கடா, அவங்க டோர் தான் நாக் பண்ணுறாங்க. அவளுங்க நல்லா தூங்கிட்டு இருக்காளுங்க, நேம் சொல்லி கூப்பிட்றாங்க. அதில் ஒருத்தி எந்திரிச்சு, என்னம்மா உள்ள போய் இவங்களோட படுத்துக்க உங்களை அனுப்புகிறாங்க. அவளுக்கு கண்ணை தேய்ச்சிட்டு பார்த்தா அவளுக்கு ஷாக்காக இருக்குது. அண்ணி, அவங்க அம்மாவை பார்க்குறா. அவங்க அம்மா அவளை பார்த்து முறைக்கிறாங்க. உள்ளே போ, நீங்களும் உள்ளே போகிறீங்க. உங்கள் அம்மா போயிட்டாங்க. அவங்க உங்கள் கையை பிடிச்சி உள்ளே கூட்டிகிட்டு டோர் லாக் பண்ணோன்னு இன்னொருத்தி தூங்குறடா, அவளையும் டப்பு டப்புன்னு அடிச்சுட்டு, இங்கே பாருடி. என்னடி? அண்ணிடி, கலை பேசிக்கலாண்டி. இங்கே பாரு அப்படின்ட்டு அவ கண்ணை ஒரு மாதிரி கையை வச்சு ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்கிறா. அவளும் பார்க்குறா, ஒரு மாதிரி கூசுது. பார்த்தா நீங்கள் இருக்கீங்க. டக்குன்னு வந்துச்சு உட்கார்றா. ஏன்னா அவளுங்க 2 பேத்துக்குமே உங்களை ரொம்ப பிடிக்கும். அவளுங்க 2 பேத்துக்குமே உங்கள் ஏஜ் தான், 2 பேரும் ட்வின்ஸு. அவளுக்கு எந்த ஒரு காலேஜில் படிக்கிறாளுங்க, நீங்கள் படிக்கிற காலேஜில் இல்லாமல் உங்களை அவங்க கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அப்போதான் கவனிக்கிறாளுங்க. அண்ணி எங்கே போனீங்க? அண்ணா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுது புலம்புனாரு, குடிச்சிட்டு ஒரு மாதிரி அப்பலாம் இருந்தாருன்னு சொல்கிறா. இங்கே வெளியில் அர்ஜுனு தான். எங்கள் அம்மா ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. காலேஜ் டேத்தில் இதெல்லாம் தேவையாடா? இன்னும் முடிக்க கூட இல்லை, எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பொண்ணு பக்கத்தில் கொஞ்சம் பெரிய இடம் மாதிரி இருக்குது, இது நம்மளுக்கு தேவையில்லாதது. என்ன அர்ஜுன் அப்படின்ட்டு சண்டை போடுறாங்க. மா ப்ளீஸ்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டு அவன் சொல்லி சமாளிச்சுட்டு அவனும் ரூமுக்கு போயிட்டான். இங்கே அவளுங்க கொஞ்சம் உங்கள் ஏஜ் தானடா, நீங்களும் சொல்கிறீங்க அண்ணி இப்படியா, இதனால தான் அண்ணா ஒரு மாதிரி இருந்தாங்களா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஏன் அண்ணி போனீங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட கேட்குறாளுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. அவளுங்க அவங்க கையை பிடிச்சிக்கலான்னு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இனிமேல் இங்கே தான் இருக்குவேன், இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு. இன்னைக்கு அவங்க கூடவே படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே டோர் நாக் பண்ணிட்டு அர்ஜுனோட அம்மா தான் காஃபி போட்டு கொண்டாந்து கொடுக்குறாங்க. நீங்களும் பார்க்குறீங்க, அவங்கள பார்த்து லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்கள்ட்டையும் காஃபி கொடுக்குறாங்க. நீங்கள் வாங்கிக்கிறீங்க. அவங்க 2 பேர்த்தையும் காலேஜ் கிளம்புங்க. உங்களை பார்க்குறாங்க, அமைதியாக இருக்கீங்க. அர்ஜுன் சொல்லியிருப்பான், செகண்ட் இயரோட பாதியோடு இருக்கீங்க, அதுவும் இப்போ ஃபைனல் எக்ஸாம், இங்கே எதுவுமே சொல்லலை. சரிடா, நீனும் ஃப்ரெஷ்ஷப் ஆயிக்க அப்படின்ட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. அர்ஜுன் அவங்க ரூமுக்கு தான் வர்றான். அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். அவளுங்க 2 பேர் இருக்காளுங்க. சரி, நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறோம் அப்படின்ட்டு 2 பேருமே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போயிட்டாளுங்க. அர்ஜுன் வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். நீங்கள் அம்மா அதெல்லாம் வர மாட்டாங்கடி, ஓகேவா?
உங்களுக்கு எக்ஸாம் இருக்குல்ல. அதான் கிளம்பிட்டேன். நீ வேணா காலேஜ் வரியா? இல்லை நீ படிக்கலாண்டி. தெரிஞ்சிச்சுன்னா போயிடுச்சு. எங்கே இருக்கேன் சரி அப்படின்ட்டு உங்கள் ஃபோர் வீட்டில் கிஸ் பண்ணிட்டு கிளம்புறேன். இவங்க இவங்க பக்கத்தில் தாண்டி அவங்க நடந்து போயிடுவாங்க. அப்புறம் பயப்படாத, சாப்பிட்டு ரெஸ்டடு, எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத, இனிமேல் நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவன் அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு, அம்மா ப்ளீஸ்மா அவளை பார்த்துக்க, அவள் ரொம்பவே நல்ல பொண்ணுமா அப்படின்ட்டு அவன் கிளம்பிடுறான். அவருக்கு சிஸ்டரும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு, என்ன நீ ரொமான்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் கொஞ்சம் ஷை ஆகுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவளுக்கு வெளியில் வந்தோன்னே நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் பேக்கில் கொண்டு வந்துருப்பீங்கன்னா ட்ரெஸ்லாம் எடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வரீங்க. உங்கள் காலேஜ் கிளம்பி ஹாலுக்கு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க அம்மாவோட சவுண்டு கேட்குது, சீக்கிரம் கிளம்புங்கடின்ட்டு. நீங்கள் ரூம்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளுங்க 2 பேர் வந்து தான் வாங்க நீ சாப்பிட்லாம். இல்லை வாங்க நீ அம்மா தான் கூப்பிட்டாங்க. நீங்கள் இப்படி ஒரு மாதிரி இருக்கீங்க, ஃப்ரீயாக இருங்க. அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்களே கூப்பிட்டு உட்காருடா அப்படின்ட்டு 3 பேத்துக்குமே ஃபுட் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஒரு மாதிரி தயக்கமாக அப்படி சாப்பிட்றீங்க. நீங்கள் 3 பேர் நல்லா கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அப்படி பேசுகிறீங்க. கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க, நம்மளுக்கு தான் தெரியாமல் இருந்திருக்கு, நம்ம பையன் சொல்லி அவங்க சும்மா அசால்ட்டாக விட்டுருப்பாங்க. ரொம்ப நாள் பழகுன மாதிரி அவங்க பொண்ணு அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. உங்களை பார்க்கையிலே அவங்களுக்கு தெரியுது, ரொம்ப கொஞ்சம் அவங்களோட கொஞ்சம் நல்ல ரிச்சான ஃபேமிலி அப்படின்னு தோணுது. ஆனால் நீங்கள் அந்த மாதிரிலாம் காட்டிக்கல, கேஷுவலாக அவங்ககிட்ட பேசி சிரிக்கிறீங்க. பாய் நீ பாய்மா அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே போயிடுறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே கூப்பிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்க. உங்கள் ஃபேமிலி எப்படிரா, நீ எந்த ஊருடா இப்படிலாம் கேட்குறாங்க. நீங்களும் தயக்கத்தோட அவங்ககிட்ட ஒரு மாதிரி சொல்கிறீங்க. பயப்படாதடா, பார்த்தா தெரியுது பெரிய இடத்து பொண்ணு மாதிரி. சரிடா நீ ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறன்னா ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமா? அவங்க உங்களை பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைடா, கொஞ்சம் மார்க்கெட் வரைக்கும் போகிறேன், நீ வீட்டை மட்டும் பார்த்துக்க, டோர் லாக் பண்ணிக்க அப்படின்ட்டு அவங்க போனோன்னு நீங்களும் டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. டிவி இருக்குது, பட் பார்க்கணும்னு தோணலை. ஃபோன் இல்லை, ஏன்னா அவங்க அப்பா அம்மா உங்கள்கிட்ட ஃபோன் கொடுக்கவே இல்லை. ரூம்குள்ளே போய் படுத்துக்கிட்டீங்க, ஆனால் தூங்கலைல்ல. காலிங் பெல் சவுண்டு கேட்டோன்னே அவங்க தான் நல்லா நிற்கிறாங்க. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க, திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. நீங்களும் கொடுங்க அப்படின்ட்டு அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அர்ஜுன் எக்ஸாம் முடிச்சுட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக சீக்கிரமாக ஓடியாந்துட்டான். ஃப்ரெண்ட்ஸை கூட மீட் பண்ணலை, ஏன்னா கொஞ்சம் அங்கே இருப்பான், ஏன்னா நீங்கள் அங்கெல்லாம் இருப்பீங்க அப்படின்ட்டு. இப்போ தான் நீங்கள் அவங்க வீட்டில் இருக்கீங்களடா, அதனால வந்துட்டான். அவங்க அம்மா கூட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவன் காலிங் பெல் நாக் பண்ணுறான். அவங்க அம்மா எந்திரிக்கிறாங்க. இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு. ஏடா வேற இல்லை அர்ஜுனாக தான் இருக்கும். அவங்க உங்களை பார்க்குறாங்க, ஏன்னா எக்ஸாம் டைம் முடிஞ்சிருச்சு. சரிடா அப்படின்ட்டு நீங்கள் தான் போய் சிரிச்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் உங்களை பார்த்தோன்னே உங்களை ஹக் பண்ணான்னு வரான். நீங்கள் தள்ளிக்கிட்டீங்க. என்ன அம்மா அங்கே திரும்புறீங்க. அவங்க அம்மா அங்கே கொஞ்சம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்ருக்காங்கடா, அதனால ஹாலில் தான் வச்சுருக்காங்க. பார்த்துட்டு அவனும் லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே உள்ள பேக்கில் எடுத்துகிட்டு வரான். அவன் ரூமுக்குள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவனும் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஆகுது. குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. நீங்கள் குக் பண்ணதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு நல்லா புரியுது இதெல்லாம் தெரியலை அப்படின்ட்டு. நீ போடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இல்லை நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காய் வெட் பண்ணி கொடுக்குறீங்க. இப்படியே டைம் ஆகுது. அர்ஜுன் தான் என்னடா இவளை என்ன காணோம் அப்படின்னு தான் அவனுக்கு தோணுது. வெளில எங்கேயாவது கூட்டி போகலாம் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி ஹால்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். பட் நீங்கள் கிச்சனுக்குள்ளேருந்து வெளியில் வரவே இல்லை. அதனால் அவன் கிச்சனுக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி வரான். நீங்கள் ஒரு மாதிரி கண்ணில் டிஎஸ்ஸே வருது இந்த ஆனியன்லாம் கட் பண்ணுறதுனால. ஏய் ஏய் என்னாச்சு, எதுக்கு அழுதுருக்க? அவங்க அம்மா பார்க்குறாங்க. கண்ணில் டிஎஸ் வருது. என்னாச்சுமா, கையில் எது கட் பண்ணிக்கிட்டியா? இல்லை அது இது வெங்காயம். ஓ இதுக்கு தானா, அதான் நான் சொன்னேன்ல நான் பார்த்துக்கிறேன்டான்ட்டு. போ கை கழுவிக்க. நீங்களும் இல்லை நான் பார்க்குறேன் அப்படின்னா, இல்லை நீ போ அப்படின்ட்டு அவங்கள வெளில அனுப்பிச்சி விட்றாங்க. தயாங் என்னடி அர்ஜுன் தான் வெளில எங்கேயாவது போகலாமா? வெளிலையா? ஏய் முன்னாடி தான் வரமாட்டேன்ட்டேன், இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்டி. அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. போகலாமா? இல்லை அது ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மாட்ட போய் கேட்குறான். டி இல்லைடா யாராவது பார்த்தா, அம்மா அவங்க ஊர் ரொம்ப தூரம், கண்டிப்பாக இங்கே வர சான்ஸ் இல்லை. இப்படி வந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. இப்போ அவன் என்ன நம்பி வந்திருக்கா ஒன்று அவன் சொன்னோன்னு, சரிடா பார்த்து கூட்டிப்போ, சேஃபாக பார்த்துக்க அப்படின்ட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு தேங்க்ஸ்மா அப்படின்ட்டு உங்ககிட்ட தான் வரான்.
5 நிமிட்ஸ் டி. உங்கள் கையை பிடிக்கிறீங்க, உங்கள் கண்ணு கலங்குது. உங்ககிட்ட வந்து என்ன ஒன்றும் இல்லை, ஐ லவ் யூ அர்ஜுன். உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறான், உங்கள் ஃபேஸை ஹக் பண்ணி அவனோட ஹெட்டை அவங்க ஹெட்டோட ஜாயின் பண்ணுறான். ஐ லவ் யூ டி. வா, என்னோடய ரூமை நீ பார்த்தது இல்லைல்ல, வா கூட்டி போகிறேன் அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவனோட ரூமு நீட்டாக அழகாக இருக்குது. சுற்றி பார்க்குறீங்க. நைட்டானா வீடியோ கால் பேசுவீங்க, அதாவது ஹாஸ்டலில். வீக்கெண்ட் எப்போயாவது ஒரு தடவை தான் அவன் வீட்டுக்கு போவான். அப்போ கூட டெரஸில் தான் கால் பண்ணுவான், ரூமுக்குள்ளே கால் பண்ண மாட்டான். பார்க்குறீங்க. ஏன்னா ரூம் குட்டியாக இருக்கா? ரூம் குட்டியாக இருந்தா என்ன, உன் மனசு ரொம்ப பெருசாக இருக்குல்ல, எனக்கு அதுதான் வேணும். ரூம்லாம் வேணாம், நான் எனக்கு ரூம் தண்ணி வேணும். கிட்ட வாரான், ஒரு மாதிரி கீழே குனிஞ்சிக்கிட்டு உங்கள் ஐஸை கொஞ்சம் லைட்டாக ஹெட்டை தூக்கி அவனை பார்க்குறீங்க. உங்கள் கிட்ட வரான். அச்சோ என்ன நல்லா போகலான்னு பார்க்குறீங்க. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டா ஜஸ்ட்லேயே ஒரு மாதிரி ஹிட் ஆகுறீங்க. அவங்கள பேக்கப் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி நெளிறீங்க அவன்கிட்ட இருந்து தள்ளி போகலான்ட்டு. என்ன வேணாம், இப்போ நான் என்ன பண்ண போறேன், நீ வேணான்ற அமைதியா இருக்கீங்க. மேடம் என்ன நினைக்கிறீங்க, ஏதோ வேணான்னு சொன்னீங்க. சைடா அவனை பாக்குறீங்க. அவனு சைடா வந்து உங்க ஃபேஸை பாக்குறான். ரொம்ப ஷை ஆகுறீங்க. சரி வெயிட் பண்ணு, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் ரெஸ்ட் ரூம்ல டவல் எடுத்துட்டு போயிட்டான். அவன் ரொம்ப பாக்குறீங்க. அவன் ஃபோன் அங்கே தான் இருக்கு. அந்த ஃபோன் எடுத்து பாஸ்வேர்ட் எல்லாமே தெரியும், எல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்களும் பாஸ்வேர்ட்லாம் ஆன் பண்ணி அவனோட ஃபைல், அதாவது லாக் போட்டு வச்சுருப்பான். அதில் பார்க்குறீங்க உங்கள் ஃபோட்டோ அவன் ஃபோட்டோ தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் பேசுகிறதெல்லாம் அவன் வீடியோ எடுத்து வச்சுருப்பான். நீங்கள் கோவப்படுறது, சிரிக்கிறது, கோச்சிக்கிறது, அழுகிற மாதிரி இருக்கிறது எல்லாமே அவன் எடுத்து வச்சுருப்பான். அதெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க. உங்களுக்கு மாயோட நினப்பு வருது. காலேஜ் வந்திருப்பா, நீங்கள் பேசவே இல்லைடா. ஜூன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில வரான். ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அவன் ஷர்ட்லாம் ஒரு மாதிரி பட்டனை மாட்டிட்டு என்னாச்சு? இல்லை ஜூன், மாஹியை பார்த்தியா? ஆமாம் சொல்ல மறந்துட்டேன். அவளை பார்த்தேன், ஒரு மாதிரி இருந்தா, பட் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லலை வாயன். என்னாச்சு? நாளைக்கு வேணா சொல்லட்டா வட்ட? இல்லை வேணாம். அவன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டுடி. இல்லை பார்த்துக்கலாம் வாயன். இன்னும் 3 days தான் இருக்குது எனக்கு எக்ஸாம். அதுக்கப்புறம் அந்த காலேஜுக்கு நான் போக மாட்டேன். அவனை பார்க்குறீங்க. உனக்கே தெரியும், அவள் தேடி இருப்ப போகிறாள்ல, பார்த்துக்கலாம். அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. அவனும் மிரர்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஹேர் அடி. அவன் பேக் ஓப்பன் பண்ணுறான். நீங்களும் பார்க்குறீங்க. அதுலேருந்து பர்ஃப்யூம் எடுத்து அவன் போட்டுக்கிறான். இதை எடுத்து வைக்கலையா அப்படின்ட்டு நீங்களே அதெல்லாம் எடுத்து அவனோட கபோர்ட்ல எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுறீங்க. வேணாம், இப்போவே புருஷனுக்கு எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணுறீங்களா? பார்த்து சிரிக்கிறீங்க. பேசாமல் உன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வாடி, ஏன் ஸ்டே பண்ணலாம். என்னாச்சு? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். மேடம் கல்யாணம்னா எப்படி பண்ணிக்கலாம்? இஷ்டம். நீ எப்போ மேரேஜ்னாலும் எனக்கு ஓகே. எனக்கு உன் கூட இருந்தால் போதும். உங்கள் கண்ணு கலங்குது. அவனும் அழுத்துறா. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு வா அப்புறம் எடுத்துச்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கூட்டிகிட்டு அவங்க அம்மாட்ட தான் பாய்மா அப்படின்ட்டு இன்னும் போயிட்டு வரா. ஆன்டின்னு கூப்பிட்றி. உன்னை பார்க்குறீங்க. என்ன எங்கள் அம்மா கூப்பிடு. பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறீங்க. அவங்களும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அதான் என் அம்மா சிக்னல் கொடுத்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? போயிட்டு வரேன் ஆண்டி. சரிடா பார்த்து போயிட்டு வாங்க. இல்லை தான் உங்கள் கையை அவன் பிடிச்சிக்கிட்டான். ஏடா அவன் பைக்கிட்டு தான், அவன் பைக்கில் ஏறி உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்குன்ட்டு அவனுக்கு தெரியும். அங்கே தான் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பார்க்கு உங்களை பீச்சுக்கு தான் கூட்டி போகிறான். நம்ம என்ஜாய் பண்ணிட்டு அவன் கையை பிடிச்சிக்கிட்டு கையை விடவே மாட்டுறீங்க. இன்னும் டைட்டாக பிடிச்சிட்டு மச்சலடா வீட்டுக்கு போகலாம் நீ தான் சொல்கிறீங்க. காலேஜ்லேயும் அப்படி தான், ஹாஸ்டல் போன்ட்டு இங்கேயும் மாடி இல்லை, டைம் ஆச்சுல்ல ஆண்டி திட்டுவாங்க. மாமியாவுக்கு போய் பயப்படுறியா? சிரிக்கிறீங்க. அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். வீட்டில் அவங்க சிஸ்டர் தான் எங்கள் அண்ணியை காணோம், அண்ணாவை காணோம் கேட்டிருப்பாங்க. அவங்க தான் சொல்லியிருப்பாங்க வெளில போயிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ பைக் சவுண்டு கேட்டோன்னே 2 பேரும் வெளில தான் ஓடுறாங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு அவங்களுக்கு திங்ஸ்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கீங்க. எல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க. அவங்க ஆண்டி பார்க்குறாங்க. உங்களுக்கும் ஏதோ வாங்கிட்டு வந்துருப்பீங்க போல். அர்ஜுன் சொல்லியிருப்பான் அம்மாவுக்கு இது பிடிக்கும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கொடுக்குறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறாங்க. இப்படி டைம் ஆகுது. குக் பண்ணிட்டாங்க. சாப்பிட்டு அர்ஜுன் தான் அவன் ரூம் கூப்பிட்றான். வாடி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னா இல்லைன்னு தலையாட்டிட்டு அவங்க சிஸ்டர் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அவனுக்கு புஸ்ஸுன்னு ஆயிடுச்சு. இப்படி அந்த 3 days அவனுக்கு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆகுது. லாஸ்ட் இல்லைடா கொஞ்சம் செலிப்ரேஷன்லாம் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஈவினிங் போல் தான் வரான். அவன் ஃபேஸ்லாம் அவ்வளோ கலர் பவுடால் ட்ரெஸ்ஸே ஒரு மாதிரி நாஸ்தியாக ஃபேஸ் ஃபுல்லாக அப்படி இழுக்கிக்கிட்டு அவன் அங்கேருந்து வரான். அப்படி பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஒரு மாதிரியாகவும் இருக்குது. என்னாலலாம் பார்க்க முடியல.
காலேஜுக்குலாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மிஸ் பண்ணுறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவன் அவன் டேப் எடுத்து எல்லா கம்பெனிக்கும் மெயில் அனுப்புகிறான். ஏன்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருப்பான். நீங்கள் அவன் இன்னும் வெளியே வரலடா. ஒரு மாதிரி தயங்கிக்கிட்டு அவங்க அம்மா கிச்சனில் இருக்காங்க. அவன் ரூமுக்கு போகிறீங்க. ஏதோ லேப்டாப்பில் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்கள் போகிறீங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி அந்த பெட்டில் உட்கார வைக்கிறான். நீங்கள் தயக்கத்தோடு உட்காடுறீங்க. ஆண்டி இது பார்த்துருவாங்களா அப்படின்ட்டு. இல்லை, ஏதாவது கம்பெனிக்கு இன்டர்வியூ எது கூப்பிட்றாங்களா அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் மேல் அனுப்புகிறேன். அப்போ தானே அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியும். அப்புறம் என் ஃபேமிலியை பார்க்கணும். நானும் ஒர்க்குக்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே அவன் அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ பார்க்குறீங்க. ஏன்னா நேத்தான் எக்ஸாம் முடிச்சிருப்பான். டே கூட கம்ப்ளீட் ஆகிருக்காது. இதுக்குள்ள இப்படி பண்ணுறான்ட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறீங்க. அவ்வளோதான் அவன் அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். அவங்க கண்ணு கலங்குது. ஏய் என்ன? ஒன்றும் இல்லை. வெளில போகலாமா? இப்போவே வா. இல்லை வேணாம், மாறுனீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வா அப்படின்ட்டு உங்களை கையை பிடிச்சி வெளில கூட்டி போகிறான். அவங்க அம்மாட்டி கேட்டோன்னா அவங்க அம்மா எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவனுக்கு காலேஜ் முடிஞ்சிருச்சு. அவன் நைட்டே சொல்லியிருப்பான் அவங்க அம்மாட்ட, ஜாப்க்கு அப்ளிகேஷன் போடுறேம்மா அப்படின்ட்டு. அவங்க அம்மாவும் அவங்கள பார்த்து சிரிச்சிருப்பாங்க. உங்களுக்கு புரியுது, நல்ல ஜாப் போகணும், மேரேஜ் பண்ணணும், சிஸ்டர்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அர்ஜுன் ரொம்ப பொறுப்பானவன். அது அவங்க அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். எதுவும் மறைக்க மாட்டான். அப்படி தான் அவங்ககிட்டையும் எதுவுமே மறைக்க மாட்டான். அவங்க அம்மாட்ட கூட சொல்லியிருப்பான், மறைக்காம நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஆனால் அவங்க அதை அசால்ட்டாக விட்டுருப்பாங்க. உங்களை பார்க்குறீங்க, போட அப்படின்றாங்க. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. இப்போ ஒரு ஆஃப்னோ போல் அப்படி ஆகுது. மாகியை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறீங்க. கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருக்குது. அர்ஜுன் பின்னாடி ஒரு மாதிரி மறைஞ்சிக்கிட்டு அப்படி இருக்கீங்க. அவன் என்னடி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். ஏன்னா உங்கள் காலேஜ் அதாவது சைடா அப்படி பயத்தில் நிற்கிறீங்க. யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்ட்டு. மாஹி வாரா. மாஹியை பார்த்தோன்னே இவனோட செகண்ட் இயர் பையன் இருப்பாங்களடா, அது குரூப்பில் இருக்கும். அவன் ஃபோன் பண்ணி மாஹியை கூப்பிட்டு வர சொல்லியிருப்பான். அவளுக்கும் தெரியும் சீனியரை பற்றி. உங்களை பற்றி தான் ஏதோ கேட்க போகிறான் அப்படின்ட்டு வந்தா. என்ன சீனியர்? சைடா அவளை எட்டி பார்க்குறீங்க. அவளுக்கு ஷாக்காக இருக்குது. ஏய் ஒயன், மாஹி எப்படி இருக்க? இங்கே எப்படி சீனியர் கூட? என்னாச்சுடி? அன்னைக்கு நான் போவேணான்னு சொன்னேன், அதுக்கப்புறம் நீ காலேஜுக்கு வரல அப்படின்ட்டு உன்னை பற்றி கேட்டிருப்பாங்களடா. அவள் சொல்கிறா, எதுவுமே சொல்லலை. நீ வரமாட்ட வருவேன் எதுவுமே சொல்லலடி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. நீங்கள் அவளை ஹக் பண்ணிட்டு நடந்ததெல்லாம் சொன்னோன்னா அவளுக்கு ஷாக்காக இருக்குது. இப்போ சீனியர் கூடவா இருக்க? தலையாட்டுறீங்க. எப்படி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இருந்து விட்டாரு? ஓகேவா அப்படின்ட்டு சொல்கிறா. நீங்களும் தலையாட்டுறீங்க. அதான் ஃப்ரெண்டு சீனியர், என் ஃப்ரெண்டை எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க? அவன் உங்களை பார்க்குறான், நீங்களும் அவனை தான் பார்க்குறீங்க. சீக்கிரம் கண்டிப்பாக உன்னை இன்வைட் பண்ணாமா அப்படின்ட்டு மாஹியை பார்த்து சொன்னோன்னே 3 பேருமே ஒரு கஃபேக்கு தான் போகிறீங்க. ஹாப்பியாக இருக்குது. நல்லா மாஹிட்ட பேசுகிறீங்க. அவளும் சரிடி அடிக்கடி வா, அகெயின் காலேஜ் போகலாம்ல அப்படின்னு கேட்குறா. வேணான்னு தலையாட்டுறீங்க. அவளுக்கு புரியுது எதுக்கு நீங்கள் வேணான்றீங்கன்னு. ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் அதாவது அவருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் ஃபேமிலிக்கு யாருக்கும் தெரியாது. அப்படி தான் இந்த காலேஜுக்கும் உங்கள் அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்க, காலேஜுக்கும் என் பொண்ணு வரமாட்டா அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் போனாலும் என்னாச்சு அப்படி இப்படின்ட்டு உங்கள்கிட்டையும் கேட்பாங்க. உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் தெரியாமல் படித்தாலும் ஏதாவது நான் உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ஒரு பயம். அதனால நீங்கள் காலேஜ் போகல. டைம் ஆச்சுலடா. மாகியும் பாய் சொல்லிட்டு போயிடா, நீங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. அவளுங்கெல்லாம் வந்துட்டாளுங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஹாப்பியாக போகுது. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் மார்னிங் போல் அவனுக்கு மெயில் வந்திருக்கு ஒரு கம்பெனிலேருந்து. அவன் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எப்பயும் போல் அவன் டேப் ஓப்பன் பண்ணி மெயில் வந்திருப்பான்னு பார்ப்பான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியான வேகமாக வந்து அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிட்டு, அம்மா எனக்கு இந்த கம்பெனிலேருந்து இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்ட்டு அவன் ரொம்ப குதிக்கிறான். அவங்களே ஹக் பண்ணிட்டு தூக்குறான். இங்கே அவங்க எல்லாம் இருக்காங்கன்ட்டு அவன் ஷோல்டர் பிடிச்சி இருக்கு என்ன பண்ணுறன்னு சொல்கிறீங்க. அவனும் ஒரு ஹாப்பியில் தூக்கியிருப்பான். இப்போ அவங்க அம்மா எல்லாம் பார்க்கறனால ஒரு மாதிரி கீழே இறக்கி விட்றான். ஏன்னா தங்கச்சியெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு. நீங்கள் தான் அவன் கையை பிடிச்சிட்டு என்னைக்கு இன்டர்வியூ அப்படின்னு கேட்கணும். நாளைக்கு அப்படின்றான். இன்னைக்கு டே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். உங்கள் அம்மா ஸ்வீட்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் சீக்கிரமாக எழுந்திரிச்சு உங்கள் ஆன்ட்டிக்கே ஹெல்ப் பண்ணுறீங்க. அவங்களும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒர்க் பார்க்குறாங்க. அர்ஜுன் சீக்கிரமாகவே குளிச்சுட்டு ஒரு கோட் ஷூட்டில் எடுத்துகிட்டு அவனோட ஃபைல் ஃபோன் அவனோட கீழே எடுத்துகிட்டு வேகமாக வரான். எல்லாம் அவங்க அம்மா குக் பண்ணிவிட்டு நீங்களும் இங்கே நிற்கிறீங்க ஒரு மாதிரி பேர்த்து. அப்படி பார்க்குறான். என்ன? ஒன்றும் இல்லை அம்மா, டைம் ஆச்சுண்ணா. டிடி சாப்பிட்டு போ. ஆமாம், நீங்கள் கையை பிடிக்கிறீங்க, சாப்பிட்டு போ. அவனும் டைம் டேபிள் உட்காந்து அவனுக்கு ஃபுட்லாம் கொடுக்குறீங்க. சுடுது. நீங்களே ஒரு மாதிரி ஊதி ஊதி அப்படி விடுறீங்க. அவன் பார்க்குறான். அவனும் சிரிச்சுட்டு டைம் ஆச்சு. அவங்க அம்மா இருக்கலாம் பார்க்கல.
உங்கள ஹக் பண்ணிட்டு ஃபோர்வேர்டில் கிஸ் பண்ணிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவன் இன்டர்வியூக்கு போயிட்டான். இங்கே வீட்டில் ஒரு மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவன் எப்படியாவது செலக்ட் ஆகணும் அப்படின்ட்டு. டைம் ஆகுது, இன்னும் அவன் வீட்டுக்கு வரல. உங்களுக்கு ரொம்ப பயமாகுது. பைக் சவுண்டு கேட்டோன்னே செம்ம ஃபாஸ்ட்டாக போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அர்ஜுனோட அம்மாவும் பார்க்குறாங்க. அவன் பைக் விட்டு கீழே இறங்கி அவன் கையில் ஒரு கவர் இருக்கு, அதை பார்த்து ஒரு பிரைட்டான ஸ்மைல் பண்ணுறான். உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அவன் செலக்ட் ஆகிட்டான் அப்படின்ட்டு. இம்மா வந்து அந்த கவர்லேருந்து ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறான், ஸ்வீட்டு எடுத்து உங்களுக்கு ஊட்டி விடுறான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. உங்க கண்ணில் அவ்வளோ டிஎஸ் வருது. வீட்டில் வந்து அவங்க அம்மாட்டே சொல்கிறான், அவங்க உங்களை பார்க்குறாங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ப்ரே பண்ணிட்டு இருப்பீங்க, உங்கள் கண்ணில் டிஎஸ்ஸே வந்திருக்கும். அவள் சிஸ்டரும் காலேஜ் விட்டு வந்திருப்பாளுங்க. இந்த நியூஸ் தெரிஞ்சோன்னா அவளும் ரொம்ப ஹாப்பி. அர்ஜுன் ரூமில் தான் இருக்கீங்க. நாளைக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக ஜாயின் பண்ண போகிறான். அதுக்காண்டி அவள் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு நீங்களே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அர்ஜுன்கிட்ட கோவப்படாத, நார்மலாக பேசு அப்படின்ட்டு அட்வைஸ் நிறையா கொடுக்குறீங்க. அவன் நார்மலாக இருப்பான், கொஞ்சம் அதிகமாக கோவப்பட்டா கண்ட்ரோல் இல்லாமல் யார் என்னன்னு பார்க்க மாட்டான். அதுதான் வந்துட்டு சொல்கிறீங்க. அவன் எல்லாத்துக்குமே தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கான். அவன் அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் பண்ணிக்கலாமா உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் ஒன்று பார்க்குறீங்க, சொல்லு. கண்டினியூஸோட உங்கள் ஹெட்டை ஆட்டுறீங்க. இதுக்கு ஜாப்க்கு போங்க ஃபஸ்ட்டு, அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம். உன்னைக்காண்டி தான் ஜாப்க்கே போகிறேன். இல்லாட்டி நான் ஒரு 2 மந்த் 3 மந்த் ஆகும். சீக்கிரம் போனால் தானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. இப்படியே வீட்லேயே வச்சுட்டு இருக்க முடியுமா? லவ்வராக வேணாம், எனக்கு பொண்டாட்டியாக வேணும் அப்படின்னு சொல்கிறான். நான் ரூமுக்கு போகிறேன். கிரடி எல்லாம் தூங்கிட்டாங்க. ஆண்டி ஹாலில் இருக்காங்க. நான் வந்ததை பார்த்துட்டாங்க. போறீங்க, கையை விடு. ஒரு கிஸ். நெக்ஸ்ட் மந்த் கல்யாணம் ஆக போகுதுடி. சொல்லி தானே வச்சுருக்கீங்க. பண்ணதுக்கப்புறம் ஓகே, பண்ணதுக்கப்புறம் எல்லாம் பண்ணலாம். கிஸ் மட்டும் குறி. எப்பயுமே நான் தான் கிஸ் பண்ணுறேன். ஒரு தடவை கூட எனக்கு கிஸ் பண்ணலடி. என் லவ் எப்பயுமே உனக்கு தான். ஆனால் உன் லவ் எனக்கு மட்டும்தான். நீ மட்டும் தான் கிஸ் பண்ணணும். இப்போ நான் தானே கிஸ் பண்ணணும். அப்போ நான் கிஸ் பண்ணுறேன். நீ எங்கே கிஸ் பண்ணணும்னு சொல்லுவேன். எனக்கு வேணாம், எனக்கு ஃபோர்ஹெட் கிஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லை இப்போ நான் போகிறேன். சரி அப்படின்ட்டு உங்கள் சீஸ் ஹேக் பண்ணிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணுறான். நீ எப்படி கொடுப்ப? மேரேஜ்க்கு அப்புறம் என் கழுத்தில் தாலி இருக்கும்ல, அப்போ ஒரு முடிவோடு தான் இருக்கா. சரிம்மா போ. நீங்களும் அவளை பார்த்து சிரிச்சுட்டு வெளில போகிறீங்க. உங்கள் ஆண்டி வெளில தான் இருக்காங்க. நீங்களும் அவங்கள பார்த்துட்டு ஹெட்டை டவுன் பண்ணிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க. அர்ஜுனோட தங்கச்சிங்கெல்லாம் உங்களை பார்த்து கலாய்க்கிறாளுங்க. நீங்கள் அவளுக்கு மண்டையிலே ஒரு மாதிரி லைட்டாக டச் பண்ணிட்டு படுத்துக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு உங்கள் ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க. அர்ஜுனும் வேகமாக எழுந்திரிச்சு அவன் இன்னைக்கு ஜாப் போகணும்டா கிளம்பி வரான். அவங்க தங்கச்சிங்கன்னு கிளம்பி வராங்க. அர்ஜுன் ஃபுட் சாப்பிட்டு அவங்ககிட்டையும் அவங்க அம்மாட்ட சிஸ்டர்லாம் சொல்லிட்டு ஒரு பிரைட்டான ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ஃபர்ஸ்ட்டாக ஜாப்க்கு போயிட்டான். எங்கள் வீட்டில் அவன் நல்லபடியாக ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கீங்க. அவங்க ஆண்டி இருக்காங்கடா, அவங்க சாப்பிட கூப்பிட்றாங்க. உங்கள்கிட்ட ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மலாக அவங்கள்ட்ட பேசி நல்லாவே மிங்கிள் ஆகிட்டீங்க. டைம் ஆகுது. அவளுங்கெல்லாம் வந்துட்டாளுங்க, எல்லாம் சாப்பிட்டாங்க. நீங்கள் அர்ஜுனோட அம்மா அர்ஜுன் இன்னும் சாப்பிடல. அர்ஜுன் இன்னும் ஒர்க் முடிச்சு வீட்டுக்கு வரல. டைம் ஆகுது. ஹால்லேயே வெயிட் பண்ணுறீங்க. 8 o'clock மேலே தான் அவன் பைக் சவுண்டே கேட்குது. ஏமா டோர்கிட்ட போய் ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் ஒரு மாதிரி ஃபர்ஸ்டே டயர்டா அப்படி வரான். அவனை பார்த்தோன்னே ஒரு ஸ்மைல் பண்ணுறான். அவனை பார்க்குறீங்க. என்னாச்சு? என்ன ரொம்ப டயர்டாக இருக்கா? ஒன்றும் இல்லடி, ஃபர்ஸ்டில் அதான் ஒரு மாதிரி இருக்கு. நீ என்ன தூங்கல? டைம் பாரு. நீ வரல. அவன் கையில் இருக்க பேக்கை வாங்கிட்டு உள்ளே போகிறீங்க. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா அப்படின்ட்டு அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டைனிங் டேபிளில் தான் உட்காடுறான். அவனுக்கு ஃபுட் எடுத்து வைக்கிறீங்க. நீனும் உட்கார் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இல்லை நீ சாப்பிட்டு. அர்ஜுனோட அம்மா நீ உட்காடு அப்படின்ட்டு அவங்க 2 பேத்துக்கும் ஃபுட் எடுத்து வைக்கிறாங்க. அப்புறம் அவங்களும் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவன் அவங்ககிட்ட பேசலாம்னு நினைக்கிறான். இல்லை டயர்டாக இருக்க தூங்கு அப்படின்ட்டு அவனை ரூமுக்கு போக சொல்லிடுறீங்க. அவனும் செம்ம டயர்ட் போய் படுத்துக்கிறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. சீக்கிரமாக அவன் எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்பிட்டான். நீங்களும் அப்படி தான் உனக்காண்டி ஃபுட் சமைக்கிறீங்க. ஆஃபீஸ் போகிறான். கொஞ்சம் லேட்டாக தான் வரான். எப்போயும் போல மாதிரி வெயிட் பண்ணுறீங்க. சாப்பிட்றான். அப்புறம் இன்றைக்கி நடந்ததெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறான். இன்றைக்கி நான் இந்த ஒர்க் பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்கிறான். உங்களுக்கு புரியலை, பட் அவன் எக்ஸைட்டடாக அப்படி சொல்கிறான். அது மட்டும் உங்களுக்கு புரியுது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அப்படின்ட்டு. இப்படி தான் 1 வீக் ஆகுது. அவன் போயிட்டு அப்படி வரான். உங்களை பார்த்துட்டா மட்டும் பிரைட் ஆகிடுறான். இன்றைக்கி நீங்கள் எந்திரிக்கல, கொஞ்சம் டயர்டாக இருக்கனால மென்ஷன் டேட், அதனால் நீங்கள் ரூம்லேயே படுத்துக்கிட்டீங்க. நீங்கள் வெளில வரலடா. அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்களை கேட்டோன்னே இல்லைடா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறா. என்னாச்சுன்னு கேட்டோன்னே
அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாமல் கிளம்பு அப்படின்னோடனே உங்களுக்கு சிஸ்டர் கூட கிளம்பி வந்துட்டாளுங்க. ஃபுட் சாப்பிட்டு உங்கள் ரூமுக்கு தான் வர்றான். வீட்டில் டயர்டா அப்படி படுத்திருக்கீங்க. ஏய் ஒயன், ஏய் என்னாச்சுடி நீங்கள் பார்க்குறீங்க, என்னாச்சு டயர்டாக இருக்கு காய்ச்சல் அப்படின்ட்டு தொட்டு பார்க்குறான். இல்லை இல்லை, ஏய் என்னாச்சு, ஏன் உங்கள் ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கு? அர்ஜுன் மென்ஷன், அதான். ஓ ஏய் சேஃப்டி இருக்கு, ஆனால் வாரையில் வாங்கிட்டு வா. சரி அப்படின்ட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், போயிட்டு வரேன். பார்த்து அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு போயிடுறான். நீங்களும் கொஞ்ச நேரத்தில் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட வாரீங்க. ஏன்னா அவங்க ஆன்ட்டி சொல்லியிருப்பாங்க வாடா சாப்பிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்ட்டு இருப்பாங்க. நீங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறீங்க. அர்ஜுன் ரொம்ப டிஸ்டர்பாக வரான். காலிங் பெல் சவுண்டு கேட்டோன்னே அர்ஜுனோட அம்மா தான் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அவன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு கேட்டால் ஒன்றும் இல்லாமல் அப்படின்ட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, எங்கள் அம்மாவை அப்படின்னு தூங்குறாடா, சாப்பிட்டு தூங்குறா அப்படின்னு அவன் பேக்லாம் வச்சுட்டு உங்ககிட்ட தான் வரான். அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி படிச்சுட்டு இருக்காளுங்க. உங்களை பார்க்குறான். தூங்குறீங்க. அவங்க ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிட்டு ரூமில் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டு படுத்துக்கிட்டான். அடுத்த நாள் அப்படி தான் அவங்கள்ட்ட பேசிட்டு அவன் ஆஃபீஸ் போனால் அன்னைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கடுப்பில் வரான். வீட்டுக்கு வந்தோன்னே நார்மலாக ஃபேஸ் வச்சுட்டு வந்து பார்த்தா நீங்கள் ஹாலில் உட்காந்துருக்கீங்க. உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் ரூம்குள்ளே போயிட்டான். ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு சாப்பிட்டேன்னு கேட்குறான். என்னடி ஏன் சாப்பிடல? நீ வரல இல்லை? எல்லாம் சாப்பிட்டாங்க அம்மா. டயர்டாக இருக்குன்னு தூங்குறாங்க. நான் தான் சாப்பிட்டுட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. அர்ஜுனோட ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. என்னன்னு கேட்குறீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு டென்ஷன் அப்படின்றான். ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவன் ஃபோர்கிட்ட ஒரு மாதிரி தடவி கொடுக்குறீங்க. அவனும் அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு சாப்பிட்டு ரெஸ்டடு ஓ அப்படின்றான். நீயும் ரெஸ்டடு அப்படின்ட்டு 2 பேரும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்போயும் போல மாதிரி அவனுக்கு குக் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மா கூட கொஞ்சம் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டு உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு டைனிங் டேபிள் வந்து உட்காடுறான். அவங்க அம்மாவும் நீங்களும் ஃபுட் எடுத்து வந்து டைனிங் டேபிள் வைக்கிறீங்க. அவங்க அம்மாவும் கூப்பிட்றாங்க, விரும்புகிறாங்க. நெக்ஸ்ட் மந்த் ஒயனை மேரேஜ் பண்ணிக்கிறேம்மா. அர்ஜுனை பார்க்குறீங்க. அவங்க உங்கள் 2 பேத்தையும் பார்க்குறாங்க. ஆமாம்மா, சிம்பிளாக பண்ணால் போதும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு அமைதியாக இருக்கீங்க. என்னம்மா? சரிடா. அவங்கள பார்க்குறீங்க. அவங்களுக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. நல்ல பொண்ணாக இருக்கீங்க, அமைதியாக இருக்கீங்க, எது சொன்னாலும் கேட்டுக்கிறீங்க. அர்ஜுனு பார்த்து பார்த்து என்னென்ன வேணுமோ, வீட்டுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்துக்கிறீங்க. அர்ஜுனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் மைண்டுக்குள்ளே இதுதான் ஒரு மாதிரி குழப்பமாக இருந்திருக்கும். இப்போ அவன் மைண்டுக்கு ரொம்ப கிளியராக இருக்கு. ஓகே அப்படின்னு தான் அவன் சாப்பிட்டு கிளம்புறான். இன்றைக்கும் ஆஃபீஸ் முடிஞ்சு வரான். ரொம்ப டயர்டாக டென்ஷனாக ஒரு மாதிரி கோவமா அப்படி தான் வரான். ஸ்ட்ரெயிட்டாக உங்களை பார்க்க தான் வரான். நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க சிஸ்டர்கிட்ட. அவங்க சிஸ்டர்லாம் இருக்காங்களடா, அவங்க கையை பிடிச்சிட்டு அவன் டெரஸ் தான் கூட்டி போகிறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க. அவன் டைட்டாக பிடிக்கிறான், ஒரு மாதிரி இருக்கான். மேலே டெரஸ்க்கு வந்து நான் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். அவன் எப்பயுமே இப்படி பண்ண மாட்டான். அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு வருவான். ஏன்னா அவன் உங்களை பார்க்கவே இல்லை. ஏ என்னாச்சு அர்ஜுன், ஏன் ஒரு மாதிரி இருக்கா? ஒன்றும் இல்லை, ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? என்னை பாரு அப்படின்ட்டு ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. அவன் மாறி இருக்கான், ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம் சொல்லு, ஏன் ஒரு மாதிரி இருக்கா? அது இல்லடி, ஆஃபீஸில் ஒரு பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணுறாடி. அவனை பார்க்குறீங்க. என்னடி சிரிச்சிட்டு இருக்கா? என்ன உன்னை லவ் பண்ணுறாளா? உங்களை பார்க்குறான். என்னடி நான் டென்ஷனாக சொல்லிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கா? சொல்லு, உன்னை லவ் பண்ணுறாளா? டார்ச்சர் பண்ணுறா. அம்மா கோதல் சொல்கிற, நீ சிரிச்சிட்டு இருக்கா? அவன் கையை பிடிச்சிட்டு, ஏன்னா எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், என்னை தவிர உனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு. நான் அப்புறம் அதுக்கு சண்டை போடணும்? யார் அர்ஜுன் அந்த பொண்ணு? என்னோட பாஸோட பொண்ணுடி. ஓ, பாஸோட பொண்ணே உனக்கு கரெக்ட் பண்ணுதா? எனக்கு செம்ம கோவம் வந்துடும். நீ மட்டும் யாருடி? நீயும் பாஸோட பொண்ணு தானே? உன்னை பார்த்து சிரிக்கிறீங்க. பொண்ணு எப்படி இருப்பா? ஒயன் சொல்ல, எனக்கு தெரியாது. ஏய் பார்த்துருப்பல்ல, உன்னோட அழகு இல்லடி. அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. எல்லாவே ஒயன் சொல்கிறான். சரி வா கீழே போகலாம். டயர்டாக இருக்கா? ஃபீஸ் இதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கா? ஆமாடி, அடுப்பாயிட்டேன். 3 days அப்படி தான் இருக்கு. 3 days மேடம் உங்களை விரட்டி இருக்காங்க. என்கிட்ட சொல்லணும்னு தோணலைல்ல? ஏய் சொல்லலான்னு வந்தா அப்போ தான் உனக்கு மென்ஷன். சரி வேணாம் அப்படின்ட்டு அதான் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் மாட்ட காலைல சொன்னேன். அவனை பார்த்து சிரிச்சுக்கிறீங்க. சரி வா. கையை பிடிச்சிட்டு அவனை கேஷுவலாக அப்படி கீழே கூட்டிகிட்டு போகிறீங்க. அவங்களே பார்க்குறான். அவன் மேலே நீங்கள் கோவமே படலை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அவன் உங்களுக்கு எவ்வளோ லவ் பண்ணுறான் அப்படின்ட்டு. ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, சிக்கிது ஜெஃப் அப்படின்ட்டு அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டு நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அவனும் அவன் ரூமுக்கு போயிட்டான். அவன் ஃபோனுக்கு டெக்ஸ்ட் வருது. இந்த பொண்ணு தான் டெக்ஸ்ட் பண்ணுறா. கிரிட்டட் ஆகுறான்.
பிளாக்ல போட்டான். நெக்ஸ்ட்டு அவன் ஆஃபீஸ் போகிறான். அந்த பொண்ணு அவன் பின்னாடியே ஒரு மாதிரி சுற்றிட்டே இருக்கு. இது அவங்க அப்பா வரைக்கும் போகுது. இந்த பொண்ணோட அப்பா கூப்பிட்டு என்ன பண்ணுற, பொண்ணும் சொல்லுது இந்த பையன் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, மேரேஜ் பண்ணுவீங்க பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா அர்ஜுனை பார்த்துருப்பாங்க. ரொம்ப நல்ல பையன், நல்லா ஒர்க் பண்ணுறான், நல்லா டீசெண்டாக இருக்கான். அவனை பற்றியும் அதாவது அசிஸ்டன்ட் இருப்பாங்கடா, அவங்கள பற்றியும் வாட்ச் பண்ணி ஃபேமிலியை பற்றிலாம் கேட்டிருப்பாங்க. அசிஸ்டண்ட்னு சொல்லியிருப்பான். அப்படியே 1 வீக் ஆகுது. ஆனால் அர்ஜுன் கடுப்போடு தான் இருப்பான். உங்களை பார்த்தோன்னு அந்த ஃபேஸை மாற்றிடுவான். அப்படியே 1 வீக் போயிருக்கும். அர்ஜுன் ஆஃபீஸில் இருக்கான். நீங்கள் உங்கள் ரூமில் இருக்கீங்க. காலிங் பில் சவுண்டு கேட்டு அர்ஜுனோட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் யார்? அர்ஜுனோட வீடு தானே? ஆமாம். அப்போ அர்ஜுனோட அம்மா நீங்கள் தானே? ம். என்னோட கம்பெனியில் தான் உங்கள் பையன் ஒர்க் பார்க்குறான். வாங்க சார். அர்ஜுனோட அம்மாவுக்கு ஒரு மாதிரி பதட்டமா அப்படி ஆகுது. சார் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு அந்த பர்சன் அந்த வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. இது என் ஒய்ஃப், இது என் டாட்டர், என்னோட பொண்ணு. ஹாய் ஆண்டி. உங்களுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் ஷிவர் ஆகுது. அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒரு பாஸ் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்ட்டு. சார் என்னோட பையன் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் என்னோட கம்பெனியில் ஒர்க் பார்க்குறான். உங்ககிட்ட பேசலான்னு தான். அவங்க அந்த ஷோப்பில் உட்காந்துக்கிறாங்க. உங்களுக்கு ஹாலில் ஏதோ ஒரு சவுண்டு கேட்குது. அர்ஜுனோட அம்மா எதுவும் ப்ராப்ளமா சார்? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது என் பொண்ணு. டேடியர் போய்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரே பொண்ணு தான். அவள் ஆசைப்படுத்தல நான் வாங்கி கொடுத்துருவேன். இப்போ உங்கள் பையனை பிடிச்சிருக்கான், மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றா. ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது. டோர் ஓப்பன் பண்ண போயிருப்பீங்க. அப்போ இப்படி சொன்னோன்னே டோரை ஓப்பன் பண்ணாமல் டோருக்கிட்டே நிற்கிறீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் பையனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா ஒர்க் பார்க்குறான். உங்கள் ஃபேமிலியை பற்றி எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு 2 பொண்ணு இருக்குது. இனிமேல் நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். உங்கள் 2 பொண்ணுடைய படிப்பு எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். என் பொண்ணு உங்கள் பையனை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்கிறா. எங்களுக்கும் உங்கள் பையனை பிடிச்சிருக்கு. அது இப்படி கேட்டுட்டு உங்களுக்கும் ஷாக்காக இருக்கும். ஓகே, டைம் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக எனக்கு ஒரே பொண்ணு தான். இப்போ உங்கள் பையன் அதில் ஒர்க் பண்ணுறான். என் பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா அந்த கம்பெனி, என்னோட மொத்த கம்பெனி, என்னோட பிஸ்னஸ் எல்லாம் உங்கள் பையன் தான் பார்த்துக்குவான். அவனோட கம்பெனி ஆயிரும். நான் உங்கள் பையனுக்கு எழுதி வச்சிடறேன். உங்கள் கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. அர்ஜுனோட அம்மா உங்கள் டோர் செட் தான் பார்க்குறாங்க. ஆண்டி அப்படின்ட்டு அந்த பொண்ணு அர்ஜுனோட அம்மா கையை பிடிச்சிக்குது. அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ப்ளீஸ், உங்கள் பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் உங்கள் பையன் என் கூட பேசக்கூட மாட்டாங்க. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் உங்கள் பையனை என்னை மேரேஜ் பண்ண சொல்கிறீங்களா? ப்ளீஸ், நல்ல பொண்ணு நான். உங்களுக்கு நல்ல மருமகளாக இருப்பேன். நீங்கள் இங்கெல்லாம் இருக்க வேணாம். ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு நம்ம தனியாக ஹாப்பியாக இருக்கலாம். உங்களை உங்கள் 2 பொண்ணும் அப்புறம் உங்கள் பையனை ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்குவேன். ப்ளீஸ் ஆண்டி, கண்டிப்பாக மேரேஜ் பண்ணால் உங்கள் பையனை தான் பண்ணிக்குவேன். பார்த்தீங்களா, என் பொண்ணு இது வரைக்கும் இப்படிலாம் பேசினதில்லை. இந்த அளவுக்கு உங்கள் பையனை ரொம்ப லவ் பண்ணுறா. அவங்க எதுவுமே சொல்லலை, அமைதியாக இருக்காங்க. சரி, நல்ல முடிவாக சொல்லுவீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்க கெஞ்சி ஒரு பெரிய அவங்க பொண்ணுக்காண்டி கெஞ்சிட்டு போகிறாங்க. அல்லே இருக்கீங்க. அவங்க போயிட்டாங்க. ரூம்குள்ளே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் டோர் தான் பார்க்குறாங்க. இப்படியே டைம் ஆகுது. ரூமை விட்டு நீங்கள் வெளில வரவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் அர்ஜுனோட சிஸ்டர் தான் டோர் நாக் பண்ணுறாங்க. உங்கள் கண்ணெலாம் தொடச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. என்னாச்சு, நீ ஏன் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை, தூங்குனே அதான். சரி அப்படின்ட்டு அவங்களும் அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்சம் ஒர்க் இருக்குல்லடா, ப்ராஜெக்ட் அதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அர்ஜுனோட அம்மா கிச்சனில் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வெளில போகவே இல்லை. நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நீ அப்படின்ட்டு வெளில கூப்பிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அர்ஜுனோட அம்மா குக் பண்ணிட்டேன், சாப்பிட வாங்க, உங்களையும் சிரிச்சிட்டு சாப்பிடவான்னு கூப்பிட்றாங்க. உங்களை பார்க்குறீங்க ஒரு மாதிரி இருக்குது. நீங்களும் நார்மலாக ஃபேஸ் வச்சுட்டு உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறாங்க, குடிக்கிறீங்க. எப்பயும் போல மாதிரி இன்னைக்கு ரொம்ப பேசிகிட்டே இருக்காளுங்களடா, அர்ஜுன் வந்துட்டான். ஒன்று பார்க்குறீங்க, உங்கள் கண்ணு கலங்குது. உங்களை பார்த்தோன்னே ஸ்மைல் பண்ணுறான். நீங்களும் பதிலுக்கு ஸ்மைல் பண்ணுறீங்க. உங்கள் சிஸ்டருக்கும் உங்களுக்கும் பிடிச்ச ஸ்நாக்ஸு, உங்களுக்கு ஐஸ்கிரீம் அவளுக்கும் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். நீங்களும் வாங்கிக்கிறீங்க. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிறான். நீங்கள் ஒரு மாதிரி ஹார்ட்லாம் ரொம்ப பெயினாக அப்படி இருக்குது. என்னம்மா பண்ண? ஒன்றும் இல்லைடா, சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு எல்லாம் சாப்பிட்றீங்க அமைதியாக அப்படி போயிட்டுருக்கு. பட் உங்களால் சாப்பிட முடியலை. ஜூன் என்னாச்சு சாப்பிட்டு அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிக்கிறான். அவனை பார்த்து சிரிச்சிட்டு சாப்பிட்டு
ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, நான் தூங்க போகிறேன்ட்டு நீங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அர்ஜுனோட அம்மா அர்ஜுனை பார்த்துட்டு எதுவுமே பேசலை. அவன் ரூமுக்கு போயிட்டான். எல்லாம் போய் இப்படி தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. எப்பயும் போல மாதிரி ஒர்க் பார்த்துட்டு அர்ஜுனை ஆஃபீஸ் கிளப்பிட்டீங்க. இப்போ ஒரு 10 o'clock ஆகுது. ஹாலில் இருக்கீங்க. காலிங் பெல் சவுண்டு கேட்குது. நீங்களும் யாராக இருக்கும் அப்படின்ட்டு டோரை ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க. அதுக்குள்ள அர்ஜுனோட அம்மா டோர் ஓப்பன் பண்ண போகிறாங்க. நீங்கள் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. அவங்க ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு தான் கையில் அவ்வளோ திங்ஸோட வந்து, ஹாய் ஆண்டி. என்னம்மா, ஏன் உள்ளே கூப்பிட மாட்டிங்களா? வாம்மா, இல்லைங்க, இது உங்களுக்கு, இது உங்கள் பொண்ணுங்களுக்கு. அந்த பொண்ணு நிறையா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து அர்ஜுனோட அம்மா கையில் கொடுக்குறாங்க. அவங்க வேணாம், இல்லைப்பா வேணாம் அப்படின்றாங்க. பிடிங்க அப்படின்ட்டு அவங்க கையில் கொடுக்குறாங்க. செகண்ட் டைமாக வந்திருக்கேன், எனக்கு காஃபி எதுவும் கொடுக்க மாட்டிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு எதுவும் கொடுக்கல. அது அர்ஜுனோட அம்மா அவங்களும் காஃபி போட்டு கொடுக்குறாங்க. காஃபி நல்லா போகிறீங்க ஆண்டி. அப்புறம் நான் கேட்டிருந்தது எதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. அவங்களும் பார்க்குறாங்க. ப்ளீஸ் உங்கள் பையன்கிட்ட கேட்டிங்களா? அவங்க அமைதியாக இருக்காங்க. நான் உங்கள் பையன்கிட்ட ப்ரப்போஸ் கூட பண்ணிட்டேன். ஆனால் அவர் இன்னும் பார்க்க கூட மாட்டாரு, என் கூட பேசக்கூட மாட்டாரு. அதனால தான் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்க காலிலே அந்த பொண்ணு விழுந்துருச்சு. உங்கள் பையனை என்ன மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்கள் ப்ளீஸ், என்னால் வாழவே முடியாது, நான் செத்துருவேன் அப்படி இப்படிலாம் சொல்லுது. அதெல்லாம் கேட்க அவங்களால முடியலை. காது ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. என்னம்மா பண்ணுற? எந்திரிம்மா, என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் நீங்கள் சொல்லுங்கள். அது மாமா ப்ளீஸ்மா எந்திரிம்மா. அந்த பொண்ணை பிடிச்சி தூக்கி விட்றாங்க. உங்கள் பையன் எல்லாமே நல்லா வாழ முடியாது அப்படின்னு இந்த பொண்ணு அழுகுது. ரொம்ப லவ் பண்ணுறேன், உங்கள் பையன் ரொம்ப நல்லவர், ஒரு மாதிரி பர்சன் கண்டிப்பாக கிடைக்கவே மாட்டாங்க, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு. பையனுக்காண்டி நான் என்ன வேணால் பண்ணுவேன், நான் என்ன பண்ணட்டும், இங்கேயே கூட நான் வந்துட்டா அப்படி அப்படின்ட்டு என்னென்னமோ அந்த பொண்ணு அது பாட்டில் சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கு. நீ வீட்டுக்கு போடா, இல்லை நீ வீட்டுக்கு போமா ப்ளீஸ், அப்பாவுக்கு கால் பண்ணுங்க, அப்பா கூட கால் பண்ண வேணாம், எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு நம்பர்லாம் எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு போயிடுது. டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. திரும்பி பார்க்குறாங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ். அவங்க கிட்ட நடந்து வரீங்க. ஓகே சொல்லியிருக்கலாம்ல ஆண்டி, இந்த பொண்ணு பாவம், ஓகே சொல்லியிருக்கலாம்ல. உங்களை பார்க்குறாங்க. கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டா, கண்ணில் அவ்வளோ டியர்ஸோட உங்கள் ஃபேஸே வீங்கியிருக்கு. ஏன்னா நீங்கள் அப்படி அழுதுருக்கீங்க. என்னம்மா சொல்கிற? நீ லவ் பண்ணுறம்மா? நான் நான் லவ் பண்ணுறேன், ஆனால் வேணாம், அந்த பொண்ணு அர்ஜுன் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம், அதுதான் நல்லது. உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பேச முடியல, அவ்வளோக்கு த்ரோட் அடைக்குது. அவங்க வீட்டுக்கு கால் பண்ணுங்க, மேரேஜுக்கு ஓகே சொல்லுங்க. இல்லைம்மா ப்ளீஸ் இங்கே வாங்க அப்படின்ட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க. அவங்க ஃபோன் அங்கே தான் இருக்குது. எடுத்து அந்த பொண்ணுக்கு அந்த நம்பர் இருக்குல்லடா, அதுக்கு நீங்களே டயல் பண்ணி அர்ஜுன் நம்மகிட்ட கொடுக்குறீங்க. இல்லை வேன், இல்லை இல்லை நீங்கள் பேசுங்க, ஓகே சொல்லுங்க. உங்கள் காதில் வச்சு விட்றீங்க. ரிங்கு போகுது. இந்த பொண்ணும் அட்டன் பண்ணுறா. ஹலோ ஹலோ, பேசுங்க, ஓகே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க உங்களே பார்க்குறாங்க. உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. கையெடுத்து கும்புறீங்க ஓகே சொல்லுங்கன்ட்டு. நான் தான்ம்மா, அர்ஜுனோட அம்மா. ஆண்டி சொல்லுங்க. ஓகேம்மா, அப்பா அம்மாட்ட சொல்லிடு. அந்த பொண்ணுக்கு அவ்வளோதான் தேங்க்ஸ் தேங்க்ஸ் விட்டுட்டு ஒரு மாதிரி அப்படி ஹாப்பியாக இருக்குது. தலை கட் பண்ணிட்டு கீழே உட்காந்து செம்மையாக கத்தி அழுகுறீங்க. அவங்களுக்கே கொஞ்சம் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. என்னடா இருக்குடா? இல்லை ஆண்டி, ஹாப்பியாக இருக்கு. அர்ஜுன் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணா அவனோட லைஃப் நல்லா இருக்கும். அவங்க லைஃப், அப்புறம் அர்ஜுனோட சிஸ்டர் அவங்க லைஃப்பும் நல்லா இருக்கும். எனக்கு அர்ஜுனை பற்றி நல்லா தெரியும். அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கப்புறம் கஷ்டப்பட வேணாம். என்னம்மா அப்படி சொல்கிறேன்? அவன் வந்து கேட்டால் என்ன சொல்கிறது? ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன். கணத்தை வச்சுட்டு ரூம்குள்ளே போயிட்டீங்க. ரூம் ஃபுல்லாக அழுகிற சவுண்டு தான் கேட்குது. அர்ஜுனோட அம்மாவுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை. தன் பையன் உங்களை தான் லவ் பண்ணுறான். அதனால் அவங்களும் சரி ஓகே, தன் பையன் ஆசைப்பட்றான் இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்குது. அவங்களோட லைஃப்பை பார்க்கணும். இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிட்டா பின்னாடி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக அப்படி இருக்கும்னு கொஞ்சம் நினச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும்
தன் பையன் லவ் பண்ணுறான், இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா, வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்கள் இப்படி சொல்லிட்டு உங்களால் இதை ஏற்றுக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்கீங்க. டைம் இப்படியே போயிட்டுருக்கு, நீங்கள் ரொம்ப விட்டு வரல. அர்ஜுனோட சிஸ்டர்லாம் வந்துட்டாங்க, அவங்க ஃபேஸை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, யாருக்கிட்டையும் பேசல, அமைதியாக இருக்கீங்க. அர்ஜுன் சீக்கிரமாகவே வாரான். ஏன்னா அந்த பொண்ணு போய் அர்ஜுன்கிட்ட போய் சொல்லியிருப்பா போல், நீ ஓகே சொல்லல, நான் அம்மாட்ட என் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போய் நான் அவங்க மம்மிகிட்ட பேசிட்டோம், உங்கள் மம்மியும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஆஃபீஸை விட்டு வீட்டுக்கு வந்துட்டு டோரை நாக் பண்ணிட்டு அவங்க அம்மா ஓப்பன் பண்ணால் செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். யாரை கேட்டு பண்ணீங்க, யாரை கேட்டு ஓகே சொன்னீங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி இந்த சவுண்டு அப்படி கேட்குது. அவங்க சிஸ்டருக்குலாம் ஒன்றும் புரியாமல் வெளில வந்து கேட்டால் அவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு தெரியும்ல, நான் ஒன்று லவ் பண்ணுறேன், அவள் எனக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டா. அந்த கம்பெனியில் ஒர்க் பார்க்குறனால தானே நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த ஒர்க்கே வேணாம், அவளோட எனக்கு அந்த ஒர்க் ஜாப் எதுவுமே வேணாம், எவ்வளோ நல்லவ தெரியுமா, அவட்ட இல்லாத காசு பணமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்கிட்ட வந்தா, ஆனால் நான் இப்படி இவ்வளோ தூக்கி போட்டு நான் அங்கே போய் வாழணுமா அப்படின்ட்டு அர்ஜுன் செம்மையாக கத்திக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்கள் காதில் கேட்குது. அர்ஜுனோட அம்மா அமைதியாக இருக்காங்க. மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். ஏம்மா அர்ஜுன் அழுதுட்டு அவன் அவங்க ரொம்ப தான் வரான். உங்கள் கண்ணில் டிஎஸ், நீங்கள் ஒரு மாதிரி வால் சைடு திரும்பி உட்காந்துருக்கீங்க. கிட்ட வந்து உங்கள் ஃபேஸை பார்க்குற மாதிரி கண் டிஎஸோட அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. காலுக்கிட்ட உட்காந்துட்டு ஏய் சாரிடி என் அம்மா. இல்லை அர்ஜுன், என்ன எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நான் தான் ஓகே சொல்ல சொன்னேன். ஏய் லூசாடி நீ. அவன் கையை பிடிச்சிட்டு அவன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க, அவரை லாக் பண்ணிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. இன்னும் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிட்டு முன்னாடி எதில் அவ்வளோ லூசாடி நீ. உங்கள் ஹெட்டை தூக்கி அவனை பார்க்குறீங்க. உங்களை பார்க்குறேன் கண் டீஸ்டா அவ்வளோப்பா. சரி எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ஓயன் ப்ராமிஸ் பண்ணு. எதுக்குடி ப்ராமிஸ் பண்ணுவியா பண்ண மாட்டியா? ப்ராமிஸ், எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, சொல்கிறதுலாம் நீ கேட்கணும். ப்ராமிஸ் பண்ணியிருக்க என் மேலே. சரி அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க. லூஸ் மாதிரி பண்ணாத. ஹக்குவை ப்ரேட் பண்ணிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த ரூம்குள்ளே நீங்களும் அவனும் கத்துற சவுண்டு தான் அதிகமாக கேட்குது. இந்த நேரத்தில் உங்கள் அழுகிற சவுண்டு அதிகமாக கேட்குது. அவனும் அழுகுறான். இங்கே பாரு அர்ஜுன், போ சொல்கிறேன், எனக்கு பொண்ணு தான் பிடிக்கும், ஒன்று தான் லவ் பண்ணுறேன், என் மனசில் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க, புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு 2 சிஸ்டர் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, உங்களை படிக்கணும். இப்போ அந்த பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிட்டா கண்டிப்பா என்னடி சொத்து அவட்ட படுக்க போ சரியாடி. அர்ஜுன் அப்படி தாண்டி சொல்ற, நீ போறோம்னு நினைக்கிறியா? காசு காட்டி போ சரியாடி. என்ன அதுக்கு என்ன சாக சொல்லிடலாண்டி. அர்ஜுன் சொல்றது கேளுடா. இங்கே பாரு அப்படின்னு அவன் ஃபேஸ் ஹக் பண்ணுறீங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, எனக்கு பிடிக்கும்ல. ஏய் உன்னை தாண்டி பிடிக்கும், நான் லவ் பண்ணுற ஓயன், மனசு வலிக்குதுடி. ஏண்டி ப்ராமிஸ்? ஏய் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு ப்ராமிஸ் நினச்சி தாண்டி ஒன்று ப்ராமிஸ் பண்ண. நீ இப்படி சொல்ல சத்தியமா பண்ணியிருக்க மாட்டேடி. அழுறான், நீங்களும் அழுறீங்க. நீ பாரு ஓயன், நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டாது என் சிஸ்டர் நான் காப்பாற்றுவேன்டி, நீ பார்த்துக்குவேன். வேணாண்டி, புரிஞ்சுக்கடி, செத்துருவேண்டி. நீ சொல்கிறல மேரேஜ் பண்ணக்கூட என்னால் முடியாதுடி, அப்படின்னா பார்க்க முடியாதுடி. நீ தான் இருக்க லவ் பண்ணுறவன் பொண்டாட்டிடி. அழுகிறான், அவங்க ஃபேஸ் ஹக் பண்ணிட்டு அப்படி அழுகிறான். நீங்களும் அப்படித்தான். இங்கே பாரு, எனக்கு நீ ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்ட, கண்டிப்பாக நீ அவளை மேரேஜ் பண்ணிக்கணும். பண்ணி என்னடி பண்ணுவ? விட்டு போறியா? எங்கடி போவ? எங்கே போவ? நீ விட்டு தானடி வந்த, யாரும் வேணான்ட்டு எங்கடி போற? நானா என் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் அர்ஜுன். அம்மா வீட்டுக்கு அப்புறம் எதுக்கடி வந்த? அப்பா அம்மாவை தூக்கி போட்டு மேரேஜ் பண்ண, அவனை தூக்கி போட்டு அந்த வேணுன்ட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்காண்டி வந்துட்டு இப்போ என்னை விட்டு போகிறேன்ற முடியலை, அவ்வளோ வலியாக இருக்கு. இருந்தாலும் இல்லை, எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணதை எடுத்துட்டேன்னா நான் செத்துருவேன் அர்ஜுன். இப்பெல்லாம் சொல்லாதடி. சொல்லலைண்ணா நான் கண்டிப்பாக உன் கூட தான் இருப்பேன், மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் உன் கூட தான் இருப்பேன். என்னடி ஓ அவள் நான் கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்டில் நாங்கள் பாடுறத நீ பார்க்க போறியா? ஆமாம், நீ ஹாப்பியாக இருந்தா எனக்கும் ஹாப்பி தானே, நான் அங்கேயே இருப்பேன், எனக்கு என்ன.
பாய் ஃப்ரெண்ட் எப்படி லவ் பண்ணுறான்னு நானும் பார்ப்பேன். ஏண்டி என்னை இதோட கொண்டுலாமேடி? எப்படி இப்படி சொல்கிற? சத்தியமா உனக்கு வலிக்கலையாடி இப்படிலாம் சொல்கிறது? அவ கூட நின்று உனக்கு வலிக்காதா? எனக்கு என்னடா, நான் என்ன ஹாப்பியாக தான் இருப்பேன். எங்கேயோ இருந்து கஷ்டப்படுறத விட உன்கிட்ட உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தா போதும். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா. நீ நீ எப்படி? உன்னை விட நல்ல பொண்ணு யாருடி? அர்ஜுன், லூசு மாதிரி பேசாத, கைவிடு. எங்கடி போகிற? ரூமுக்கு போகிறேன்டா, டயர்டாக இருக்கு, தூங்கணும். தூங்கணுமா? டயர்டாக இருக்கா? என் நிம்மதியெல்லாம் இங்கே போயிட்டுருக்கு. டயர்டாக இருக்குன்ற நீ தூங்கிடுவியாடி? உனக்கு தூக்கம் வந்துருமா? அர்ஜுன், தூக்கம் வருது அர்ஜுன். நீ பாரு, கண்ணெல்லாம் எரியுது. கண்ணெல்லாம் உனக்கு எரியுதா? வழியில் உனக்கு எரியுதுடி. சொல்லாமல் சொல்லு. எங்க உனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா? ஹாப்பியாக தான் இருக்கேன் அர்ஜுன். எனக்கு என்ன, நீ ரொம்ப ஹாப்பியாக இருந்தா உன்னோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலி ஹாப்பியாக இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி தானே. ஓ, அப்பா என் ஃபேமிலிக்காண்டி ஒத்துக்கிட்டேன். இல்லை அர்ஜுன், லைஃப் நல்லா இருக்கணும்ன்ட்டு. என்னை பாருடி, என்னை பாரு ப்ளீஸ்டா. எனக்கு தூக்கம் வருது. ஐயா விட பாலிக்குது பாரு கை. அவன் கையில் இருந்து நீங்கள் எடுத்து விட்டு அவன் ரூமை விட்டு ஓடி அந்த ரூம்குள்ளே போய் படுத்துக்கிறீங்க. அவ்வளோ அழுக வருது. அர்ஜுன் இங்கிட்ட அழுதுகிட்டு இருக்கான். அர்ஜுனோட சிஸ்டர் தான் 2 பேரும் வந்து, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, எங்களுக்கு அவங்க வேணாம், நீங்கள் தான் வேணும், இதுக்கு இப்படி பண்ணீங்க, எங்களுக்கு அடுத்து தான் பண்ணீங்களா அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, ரொம்ப விட்டு வெளில வரல. அர்ஜுன் இன்னைக்கு ஆஃபீஸ் போவே இல்லை. ஆனால் நீங்கள் டோர் லாக் பண்ணிக்கிட்டீங்க, அவனை பார்க்க மாட்டீங்க. தூக்கம் வருது அர்ஜுன், டயர்டாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. அர்ஜுனோட அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பொண்ணு நம்மளுக்காண்டி இவ்வளோ பண்ணுது அப்படின்ட்டு அர்ஜுனோட அம்மாவுக்கு கால் வருது. அட்டன் பண்ணுறாங்க. இன்னும் 2 டேஸில் என்கேஜ்மெண்ட் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அந்த ரிச்சுவல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸ் சொன்னோன்னே வெளில ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அர்ஜுனை பார்க்க வரீங்க. அவன் ரூமில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கான், ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வரைக்கும் அவங்க அம்மா வீட்டில் ட்ரிங்க்ஸ் பண்ணி பார்த்ததே இல்லை. அவன் ரூமில் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க அம்மாவுக்கே கஷ்டமாக இருக்குது, என்னடா பண்ணுற அப்படின்ட்டு இங்கே ரூமுக்குள்ளே போயிட்டு அவன் ஃபேஸ்லேயே பல்லார்னு அரைஞ்சி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அம்மாவுக்கு அம்மாக்கா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு தானடி பண்ணேன். எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போதும். இந்த என்கேஜ்மெண்ட் ஆனோன்னு கொஞ்சம் தள்ளி போகிறேன் உன்கிட்ட இருந்து. இல்லைடா, எங்கே தள்ளி போகிற? எங்கே தள்ளி போனாலும் உன்கிட்ட தான் இருப்பேன். அழுகிதுடி, முடியல. உங்களை ஹக் பண்ணிக்கிறான், அழுறான், உங்களால தாங்க முடியல. அவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. வேணாண்டி, வேணாம், எப்படியாவது ஃபேமிலியை ஒன்றி பார்த்துக்கிறேன்டி, வேணாண்டி அப்படின்னு சொல்கிறான். நான் நீங்கள் கேட்காம ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அவன் கண்ணெலாம் துடைச்சி விட்டேன். இதுக்கப்புறம் குடிச்ச அவ்வளோதான் போ அப்படின்ட்டு அவன்கிட்டருந்து வெளியில் வந்துடுறீங்க. அந்த ஆண்டிகிட்ட அவங்களும் சொல்கிறாங்க, வேணாண்டா. இல்லை வேணாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மேரேஜ் பண்ணிக்குவான். நீ என்னடா பண்ணுவ? எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் பையனுக்காண்டி வந்தேன். நான் இதே ஓரத்தில் உங்கள் பொண்ணாக இருந்துக்கிட்டுமா? அவ்வளோதான். அவங்க ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் டே ஆகுது, எல்லாத்துக்கும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் அவன் வீட்லேயே இல்லை, அவன் வீட்டுக்கே வரல. இங்கே ரூம்குள்ளே போயிட்டீங்க. அவங்க வந்தோடனே ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம்ட்டு அர்ஜுனோட சிஸ்டர் 2 பேரும் அவங்கள ரூமில் பார்த்துக்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அவங்கள விட்டுட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்க. நிறையா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. அர்ஜுன் கால் பண்ணால் எடுக்கவே மாட்றான். நீங்கள் கால் பண்ணால் கூட எடுக்க மாட்றான். அந்த பொண்ணுக்கு நம்பர் தெரியலடா, கால் பண்ணுறா. பார்த்தா அவ்வளோ கோவம் வருது. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக வரல. நெக்ஸ்ட் டே என்கேஜ்மெண்ட் அர்ஜுனோட வீட்டில் தான் நடக்குது. அவ்வளோ பேர் வராங்க, அவ்வளோ கார்ஸ், நிற்க கூட இடம் இல்லை, அப்படி இருக்குது. ஆனால் அர்ஜுன் வீட்டுக்கு வரவே இல்லை. நீங்கள் கால் பண்ணுறீங்க, எடுக்கவே மாட்றான். நான் வந்தால் தானே என்கேஜ்மெண்ட் பண்ணுவீங்க, வரல அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட், நீ வரல இங்கேயும் நான் செத்து போயிடுவேன், லாஸ்ட் டைம் போனதை பார்க்கத்தான் நீ வருவ அப்படின்ட்டு ஒரு வாய்ஸ் நோட்டீஸ் மட்டும் அனுப்பிவிட்டீங்க. அதை கேட்டு அடுத்த செகண்டே அவன் வீட்டில் வந்து நிற்கிறான். எல்லாம் மாப்பிள்ளை வந்தாச்சு அப்படி இப்படி தான் நடக்குது. அவன் வீடே அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரூமை விட்டு வெளில வரவே இல்லை. அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ்
அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஷாக்காக இருக்குது. என்னடா இந்த பொண்ணு எதுக்குடா இப்படி பண்ணுது அப்படின்ட்டு ஒரு மாரி அவங்களுக்கே அவ்வளோ கோவம் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே சிரிச்சுட்டு ஒன்றும் இல்லை சரியாயிரும் மறந்துடுவான் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறான். நீ என்னமோ பண்ணுவ அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கேட்காம அவனை ரெடி பண்ணுங்க. டைம் ஆச்சு வந்துருவாங்க. இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ரூமை விட்டு வெளில வரல. இந்த பொண்ணு வீட்டுக்காரங்கலாம் வந்துட்டாங்க. சவுண்டு கேட்குது. கண்ணு அப்படியே டியர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபோனுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. நீங்கள் தான் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. இங்க பாரு அர்ஜுன், நீ மட்டும் இந்த பொண்ணு கையில் ரிங்கு போடாமல் இருந்த கண்டிப்பாக ப்ராமிஸ் பண்ணியிருக்க. ப்ராமிஸ் பிரேக் பண்ணால் உன் செத்து போயிடுவா. சீக்கிரம் கிளம்பி என்கேஜ்மெண்ட் பண்ணுறேன். நான் அதை பார்ப்பேன் என்றீங்க. அவனும் ரெடி ஆகி டோர் ஓப்பன் பண்ணுறான். அந்த பொண்ணு அங்கே தான் இருக்கான். அர்ஜுன் உங்கள் சைடு தான் பார்க்குறான். நீங்கள் வர்றீங்களா வரலையா அப்படின்ட்டு. ரொம்ப க்ரௌடாக இருக்குது. வீடே பத்தலை அப்படி தான் சொல்ல போனால். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கூட்டத்தில் ஒரு ரிலேட்டிவா அப்படி வந்து நிற்கிறீங்க அவனுக்கு முன்னாடி. உங்களை பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ அவ்வளோ வலியாக இருக்குது. அவனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறீங்க. அவன் உடம்பே அவ்வளோ ஷேக் ஆகுது. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவள் ஹேண்டை நீட்டுறா. போடுடா அவ கை கொடுக்குறா பாரு. அவன் உங்களை பார்த்துட்டு தான் அவள் கையை கூட டச் பண்ணல. எங்கே போட்டுடுறான். உங்களுக்கு உங்கள் கையில் ரிங் இருக்கு. அதை பார்க்குறீங்க. தேங் போட்ட ரிங் இன்னும் நீங்கள் அதை கலட்டவே இல்லை. ஏன்னா அது லூஸாக தான் அவன் வாங்கியிருப்பான். நைட்டோட நைட்டாக அவன் கடைக்கு போய் உங்கள் சைஸில் அந்த ரிங்கை கொஞ்சம் சுருக்கி அப்படி நைட்டாக அவங்க கையிலேருந்து கலண்டவே கூடாது அந்த மாதிரி நீ கொண்டு வந்திருப்பான். அர்ஜுனோட வீட்டுக்கு வந்து அப்போ தான் நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு உங்கள் கையை பார்த்துருப்பீங்க. அவன் ரிங்கு போட்டு விட்ருப்பானடா. அதை கழட்டலான்னு பார்த்தாலும் கழட்டவே முடியல. அப்படியே விட்டுட்டீங்க. அந்த பொண்ணு அவள் கையில் ரிங்கு போடுறா. அவ்வளோதான். நீங்கள் அந்த இதுலேருந்து உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. அவன் ஒரு ஃபோட்டோவில் கூட ஸ்மைல் பண்ணவே இல்லை. அப்படியே ரிச்சர்ஸ்லாம் முடிச்சு அவனால் அங்கே இந்த இடத்துல இருக்கவே முடியலை. எப்படா இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்ட்டுருக்கு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களாம் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இன்னும் 3 டேஸில் மேரேஜ் அதுவும் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு தான் ரொம்பலாம் வேணாம் எனக்கு இப்போவே மேரேஜ் பண்ணால் கூட ஓகே அப்படின்ட்டுருப்பா. அதனால அவங்க அப்பா இல்லைடா 3 டேஸ்க்கு அப்புறம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குது. இதுவே சீக்கிரம் சீக்கிரம் பண்ணியாச்சு. நம்ம ரிலேட்டிவ்லாம் நிறையா இருக்காங்க. கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணும் ஓகேப்பா அப்படின்ட்டுருப்பா. எல்லாம் போயிட்டாங்க. உங்கள் டோரை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். நீங்கள் திறக்கவே மாட்றீங்க. நீ வெளில வரல நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் செத்துருவேண்டி. ஒரு ஓப்பன் பண்ணுறீங்க. என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன் போதுமா அப்படின்ட்டு அவன் ஹேண்டை காட்டுறான். பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. நான் 3 டேஸில் எனக்கு மேரேஜ் டே. ஹாப்பியாக இருக்கியா ஹெட்டை ஆட்டுறீங்க. ஆனால் நான் ஹாப்பியாக இல்லை அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். அவ்வளோதான். நீங்களும் ரூமுக்குள்ளே போயிட்டீங்க. அப்படியே டைம் ஆகுது. 2 பேரும் பேசிக்கவே இல்லை. நெக்ஸ்ட் டே ஆகுது. அர்ஜுனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க. நைட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு டெரஸ்க்கு கூட்டி போய் உங்களை ஹக் பண்ணிட்டு அழுகுறான். நான் முடியாது என்னால் பண்ணிக்க முடியாதுன்ட்டு அழுகுறான். அமைதியாக சைலண்ட்டாக அப்படி தான் இருக்கீங்க. எதுவுமே பேசலை. பேசிட்டின்ட்டு உங்களை உழுக்குறான். நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. ஹாப்பி மேரேஜ் லைஃப் மை பாய் ஃப்ரெண்ட் அர்ஜுன் அப்படின்னு ஒன்று பார்த்து சிரிக்கிறீங்க. உனக்கு ஆல்ரெடி ப்ரோக்காக இருக்கு. இன்னும் அப்படி சொல்கிறீங்க. ஐ லவ் யூ டிவோயன். உனக்கு லவ் பண்ணுறேன். நான் வேறு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். கல்யாணம் மட்டும்தான் நடக்கும். எல்லாம் அவளுக்கு கிடைக்காதுடி. ஒன்று பார்க்குறீங்க. கண்டினியூஸோட சொல்கிறேன். பண்ணிக்க சொல்கிறேன். பண்ணிக்குவேன். என் மொத்தெல்லாம் உன்கிட்ட தான் இருக்குது. ஏன் நினச்சாலும் இதை உன்னால் கொடுக்க முடியாதுடி. ஹாப்பியாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இருக்காதுன்ட்டு அவன் கீழே இறங்கி போயிடறான். கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டீயர்ஸ் வருது. கீழே உட்காந்து அழுகுறீங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கும் அவனை நீங்களும் மறக்க முடியாது. நெக்ஸ்ட் டே ஆகுது. எல்லாம் வெட்டிங் மாலில் இருக்கீங்க. அந்த பொண்ணை எங்கிட்ட ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன் எங்கே இருக்கான். அவள் கண்ணில் ஆட்டோமேட்டிக்காக டீயர்ஸ் வருது. டோர் நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாங்க. நீங்கள் தான் அங்கே நிற்கிறீங்க. எல்லாம் வெளில போயிடுறாங்க. உள்ளே போகிறீங்க. அவன் வேஷ்டி சட்டையில் அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் முன்னாடி போய் உட்காடுறீங்க. அவன் உங்களை பார்க்கவே மாட்டான். அவன் ஜாவை தூக்குறீங்க. அர்ஜுன் அர்ஜுன் இங்கே பாருடா.
அவன் கண்டினியூஸோட பார்க்குறான். இந்த மந்த் எண்ட் ஆக போகுது. நீ சொன்ன மாதிரி மேரேஜ் பண்ணிக்க போகிறேல்ல, உனக்கு எனக்கு தான் மேரேஜ் சொன்னேன். எனக்கு மட்டும் இல்லடி. சரி, அழக்கூடாது, சிரிக்கணும். என்ன சொல்லிட்டு ஏண்டி உன் கண்ணு டீஸ் வருது? அதுவா, என் பாய் ஃப்ரெண்ட் மேரேஜ் பண்ணிக்க போகிறாள், அதான் நான் அழுறேன். என்ன தொடச்சு விட மாட்டியா? உங்கள் ஃபேஸை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். இதுக்கு நான் அழுறேன்னு தெரில. ப்ளீஸ் டி, வேணாம், என்னால் முடியலடி. உங்கள் கண்ணை மாற்றி மாற்றி பார்க்குறான். இந்த கண்ணை என்னால் மறக்க முடியாது, என்னால் முடியாதுடி. எங்கே போகிறேன்? அவன்கிட்ட தான் இருக்கேன், நான் எங்கே போக மாட்டாச்சும். எப்படி எப்படி கூட இருப்ப? அதில் நான் இருப்பேன். ஜோ, அடிக்கடி கேட்பேன்ல, ஏனுமா என்னடி? அவன் ஃபேஸை ஹக் பண்ணி அவன் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறீங்க. ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அவன் கண்ணிலேருந்து டேஸ் அவ்வளோ வருது. உங்கள் கண்ணில் எப்படி தான் உங்கள் லிப்ஸை எடுக்கவே இல்லை. அவன் டைட்டாக பிடிச்சிக்கிறான் உங்கள் லிப்ஸை எடுக்காத மாதிரி. என்னை விட்டு போகாதடி அப்படின்ட்டு அவன் ஷோல்டர் பிடிச்சி கொஞ்சம் தள்ளி, சீக்கிரம் கீழே வா, டைம் ஆகுது. ஃபஸ்ட்டாக உட்காந்துருப்பேன். என்னை பார்த்தா அழுதா எனக்கு பிடிக்காது. சிரிச்சுட்டே இருக்கணும். அங்கேருந்து எந்திரிக்கிறீங்க, உங்கள் கையை பிடிச்சிட்டு விட மாட்றான். உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகுது. விட்டா நீங்களே இந்த மேரேஜை ஸ்டாப் பண்ணிடுவீங்க அப்படி தோணுது. கையை விட வச்சு அதை பார்த்து ஏதாவது நினைப்பாங்க. பரவாயில்லடி, பரவாயில்ல, அப்படியாவது தெரியட்டும். ப்ராமிஸ் பண்ணியிருக்க, இந்த இடத்துல நான் செத்துருட்டா? கையை விட்டான். சீக்கிரம் கிளம்பி வா. ஒன்று மட்டும் கேட்குறேன்டி, என்ன லவ் பண்ணுறியா? லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ அர்ஜுன். அவ்வளோதான், அந்த இடத்துல இல்லை, வெளில போயிட்டீங்க. அந்த நேரத்தில் அந்த ஃப்ரெண்டு அர்ஜுனை கூட்டிகிட்டு வராங்க. என் முன்னாடி அப்படி உட்காந்துருக்கீங்க. அர்ஜுனோட அம்மா, அவளோட சிஸ்டர் எல்லாம் அந்த மேலில் உட்காந்துருக்காங்க. சால்டா நிற்கிறாங்க. அவங்க எல்லாத்தையும் பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அவங்க ஃபேஸில் கொஞ்சம் கூட ஹாப்பியாகவே இல்லை. அர்ஜுன் வந்து உட்காரான். அவனுக்கு முன்னாடியே நீங்கள் தான் இருக்கீங்க. அதனால சுத்தமாக முடியல. கொஞ்ச நேரத்தில் அந்த பொண்ணு அவ்வளோ சிரிச்சிட்டு அவன் பக்கத்தில் வந்து உட்காருது. இதுவும் பார்க்குறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ரிச்சுவல் ஆகுது. அதனால் முடியலை. கண்ணு கலங்கிக்கிட்டே இருக்கு. கையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டிக்கிட்டே இருக்கீங்க. அவன் உங்களை தான் பார்க்குறான். ஏன்னா கை ஏதாவது சிக்னல் கொடுத்தா நான் செத்துருவேன் அப்படின்னு அவனை பேக்மெயில் அப்படி பண்ணுறீங்க. அமைதியாக இருக்கான். ஐயா தாலி எடுத்து கொடுக்குறாங்க. அவன் உங்களை தான் பார்க்குறான். அவனை பெயினாக அப்படி பார்த்து ஸ்மைல் பண்ணுறீங்க. அந்த பொண்ணை பார்க்காம உங்களை பார்த்துட்டு அவன் தாலி கட்டுறான். ரிச்சுவல் ஆகுது. ஐயா தான் அதை சுற்றி வர சொல்கிறாங்க. அந்த பொண்ணு கையை பிடிக்க மாட்றாங்க. அந்த பொண்ணே அவன் கையை பிடிக்குது. ஒரு ரவுண்டு தான் சுற்றி வரான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்கள் இல்லை, உங்களை பார்க்குறான். அந்த பொண்ணு கையை விட்டா ஐயா என்னாச்சு, என்ன 2 ரவுண்டு இன்னொன்று அவன் சுற்றுறான். பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் இல்லை, வெளில போயிட்டீங்க. அவனோட ஃப்ரெண்டுகிட்ட தான் சொல்லியிருப்பீங்க, கண்டிப்பாக நான் இங்கே இருந்தா அவனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். அந்த பொண்ணு கூட வாழ மாட்டான். ப்ளீஸ்ண்ணா என்னை பஸ் ஸ்டாப்பில் மட்டும் விட்டுருங்க அப்படின்ட்டு சொல்லியிருப்பீங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் மட்டும் அங்கே வெயிட் பண்ணுறான். 2 பேக்கையும் எடுத்துகிட்டு அர்ஜுனோட அம்மாட்டையும் அவளுங்கிட்டையும் சொல்லியிருப்பீங்க, நான் கண்டிப்பாக இங்கேருந்து போயிடுவேன், அப்போ தான் அவன் நிம்மதியாக ஹாப்பியாக வாழுவான் அப்படின்ட்டு. நீங்கள் அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், அவன் கிட்டே இருக்கிறோன்னு சொல்லியிருப்பீங்க. ஒரு ஒரு கொஞ்சம் அப்படி உங்களை பார்ப்பான் அப்படின்ட்டு தோணுதான். கண்டிப்பாக அந்த பொண்ணு கூட அவன் வாழ மாட்டான். அவனுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எப்படியாவது நம்ம போயிட்டா கண்டிப்பாக அவன் ஏற்றுக்குவான். அந்த மைண்ட் செட்டில் தான் அங்கேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட காரில் வந்திருப்பீங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஏமா அப்படி பண்ண அப்படி இப்படின்ட்டு அட்வைஸ் பண்ணாலும், இல்லைண்ணா லைஃப் நல்லாயிருக்கும், இல்லை பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு அவன் கிளம்பி போயிருப்பான். நீங்கள் எங்கே போகிறதுனே தெரியாமல் ஏதோ ஒரு பஸ்ஸில் ஏறி உட்காந்துருப்பீங்க. நேம் கூட பார்க்கல. அப்போ தான் 2 பொண்ணுங்க அவங்க முன்னாடி நின்று, இந்த கம்பெனி, அது என்ன கம்பெனி கூட தெரில, இவளுங்க எங்கே போகிறாளுன்னு தெரில, ஏதோ கம்பெனி பற்றி சொன்னோன்னே நீங்களும் அவளுங்க எங்கே இறங்குறாளுங்களோ அங்கே போய் நம்மளும் இறங்குவோம், நம்மளுக்கு ஏதாவது ஜாப் கிடைக்குமா அப்படின்ட்டு அந்த பஸ்ஸில் போகிறீங்க. அவளும் ஒரு ஸ்டாப்பில் இறங்குறாளுங்க. அப்படி தான் நீங்களே இறங்கியிருப்பீங்க. உங்கள் கண்ணில் இருக்க ட்ராப்ஸ் அப்படியே குறையுது. டைம் ஆகுது. ஏன் தூங்கவே இல்லை. அவன் பெட்டில் படுத்திருக்கான். உங்களையே பார்க்குறான். அங்கிட்டு திரும்பி படுத்திருக்கீங்க. தூக்கத்தில் எங்கிட்ட திரும்பி படுக்கிறீங்க. உங்கள் ஃபேஸை பார்த்தா அப்படி இருக்கு.
ரொம்ப அழுது, ஃபேஸ்லாம் வீங்கி, கண்ணெல்லாம் அப்படியே வீங்கி, அப்படி பிங்க்கா அப்படி இருக்கு. அந்த அ அ அழுது அந்த ட்ராப்லாம் காஞ்சு, ஒரு மாரி அப்படி இருக்கு. அவங்களே பார்க்குறான். கஷ்டமா இருக்கு. தெர்ல எதுக்காண்டி என்ன கிஸ் பண்ணேன்னு. ஆனா கிஸ்ல ஒரு பெயின். எனக்கு தெர்ல. ஆனா உன்ன பார்த்தேன்டி அர்ஜுன் கூட. செத்துட்டேன். ஆனா நீ அவன் கூட போயிருப்பேன்னு நெனச்சேன். ரிட்டர்ன் வருவ. அந்த பொண்ணுகிட்ட அப்படி என்ன பேசின? நான் ஏன் பார்த்தேன்? அர்ஜுன பார்த்து ஏன் சிரிச்சேன்? எதுவுமே தெர்ல. ஆனா என்கிட்ட வந்து என்ன ஏன் கிஸ் பண்ணேன்னு தெர்ல. உங்கள பார்க்குறான். அழுது டல்லா, அழகா மாறி இருக்கு. இருந்தாலும் புடிச்சிருக்கு. அவன் ஹேண்ட் எடுத்து அவன் லிப்ஸ டச் பண்றான். வலிக்குது. உங்கள பார்க்குறான். அவன் ஃபேஸ்ல அவ்ளோ ஸ்மைல் வருது. உங்க ஹெட்ட டச் பண்றான். அவன் கையில இருந்த அந்த அதாவது பிளட்ட உங்க நெத்திய தொடையில அது அப்படியே டச் ஆகுது. உங்க ஹேர ரப் பண்ணி குடுக்குறான். எவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? இதெல்லாம் கனவா நிஜமான்னு தெரியலடி. உன்னை பார்க்கையில கஷ்டமா இருக்கு. எனக்கு இப்ப தோணுதுடி, எனக்கு கிடைச்சிருவ. என்ன டைம் ஆகும், பரவாயில்லடி. உனக்காண்டி நான் வெயிட் பண்றேன். எனக்கு உன் கூட இருந்தா போதும். அவன் லிப்ஸ் தொடுறான், வலிக்குது. என்னடி லிப்ஸே இப்படி கடிச்சு வச்சிருக்க? வலிக்குது. தெரியல. ஐ லவ் யூடி. உங்களை பார்த்துக்கிட்டே ஐஸை க்ளோஸ் பண்றான். நெக்ஸ்ட் டே ஆகுது. பேங்க் தான் ஐஸ் ஓப்பன் பண்றான். சைடா உங்களை தான் பார்க்குறான். தூங்குறீங்க. உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல். எப்பயும் ஒரு வலியோட ஸ்மைல் பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு அவன் மனசுல இருந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக உங்களை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். என்னன்னு தெரில. எப்பயும் உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இல்லை. உங்கள் கிட்ட வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். அது உனக்கு அப்படி பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூடி. உங்களை பார்த்துக்கிட்டே அந்த பெட்டை விட்டு கீழே இறங்குறான். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் மிரரில் பார்க்குறான். அவன் லிப்ஸை சொல்ல முடியல. அப்படி வீங்கி காயமாக இருக்குது. அவளை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். லைட்டாக சவுண்டு கேட்குது. ஷவருக்குள்ளே ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிட்டு இருக்கான். என்னால் குளிக்க முடியல. தண்ணி பட ரொம்ப எரியுது. இந்த பெயின் கூட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கீழே தயங்கோட அம்மா அப்பா தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹாலில் உட்காந்துருக்காங்க. தயங்கும் நீங்களே எப்போ கீழே வருவீங்க அப்படின்ட்டு. தயங்கோட அப்பா அம்மா மார்னிங்கே ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க ஃபேஸில் ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் தயங்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸில் தான் ஒரு மாதிரி குழப்பத்தோட நார்மலாக அப்படி இருக்காங்க. அவங்க அம்மா காஃபி போட்டுலாம் கொடுத்துட்டாங்க. குடிச்சிட்டு ரெடியாக தான் இருக்காங்க அவங்களும் ஊருக்கு போகிறதுக்கு. நைட்டு தயங்க கூட நீங்கள் வந்துட்டீங்க. சாமு விஷ்ணு ஜானுக்கெல்லாம் என்னாச்சு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரியா வேற இருந்திருப்பீங்களடா. தயங் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். கொஞ்சம் அப்படி தான் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருப்பான். மத்தியானம் கூட குடிச்சிருப்பான். அப்போ ஹேங்காங் ட்ரிங்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு கொஞ்சம் 2 சிப் தான் அடிச்சிருப்பான். நீங்கள் இப்படி பண்ணதுக்கும் ஏதாவது ஆயிருமோ அப்படின்ட்டு பின்னாடியே வந்திருப்பாங்க. தயங்கோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பிகாஸ் நீங்கள் யாரையுமே கண்டுக்காம தயங்க அவ்வளோ பேருக்குள்ள கிஸ் பண்ணியிருப்பீங்க. தயங்கோட அம்மாவுக்கே ஒரு மாதிரி இருந்திருக்கும். நம்ம மருமக பாரு யாரையும் கண்டுக்காம பார்க்கையில ஒரு அமைதியாக அப்படி இருந்தா இப்போ என்ன இப்படி பண்ணுறா அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அவங்க அம்மா பார்த்துருப்பாங்க. நிறைய பொண்ணு தயங்க ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு வேளை மருமக இதனால தான் ஒரு மாதிரி ஜெலஸாக இப்படி பண்ணுறாளா அப்படின்ட்டு அது டவுட்டில் அவங்க பார்த்துட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் ஒரு மாதிரி ஷையில் தான் இங்கேருந்து கிளம்பிட்டீங்க. தயங்க உங்கள் பின்னாடியே போயிட்டாலடா. சரிங்க சொல்லிட்டு வாங்க கிளம்பலாம். இன்னைக்கு போவேணாம் நாளைக்கே போய்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களும் உங்கள் பின்னாடியே வந்திருப்பாங்க. வீட்டுக்கு வந்தோடனே சாம் அவன் ஸ்டெப்லேருந்து கீழே வரான். என்னடா? இல்லைம்மா அங்கே தூங்கிட்டாங்க. சரி சரிடா டிஸ்டர்ப் வேணாம். மார்னிங்கே போகலான்டா. சரிம்மா அப்படின்ட்டு அவங்க இங்கே ரூமுக்கு போயிட்டாங்க. தயங்கோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்னடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க பார்த்துருப்பாங்க நீங்களும் அர்ஜுனும் அப்படின்றத. அப்புறம் அர்ஜுன் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்திருப்பான். நீங்கள் அர்ஜுன் ஒய்ஃப் கூட பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணியிருப்பீங்க. அப்பப்போ அவனை பார்த்துருப்பீங்க. ஒரு 2 டைம்ஸ் மட்டும் தயங்க பார்த்துருப்பீங்க. அப்புறம் என்னன்னு தெரியல அவனை கிஸ் பண்ணிட்டீங்க. அதுவும் பிளட் வர அளவுக்கு. அவங்களையும் யோசிச்சுட்டு படுத்துட்டாங்க. இப்போ தயங் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் அவன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பாடா. அப்பயே நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க. பெட்டில் உட்காந்துருக்கீங்க. தயங் அவன் டவல் எடுத்து ஒரு மாதிரி ஹேரை ஒரு மாதிரி தொடச்சிட்டு வெளில வரான். அவனை பார்த்து எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். அவன் லிப்ஸை பார்க்குறீங்க. அது ஒரு மாதிரி காயமா வீங்கி அப்படி இருக்கு. அவன் அவங்கள பார்க்குறான். நீங்களும் பார்க்குறீங்க. அவனை கிராஸ் பண்ணி ரெஸ்ட் ரூம் சைடு தான் போகிறீங்க.
திரும்புறீங்க. அவனை பார்த்துட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டீங்க. அவன் எதுவுமே பேசலை. அவனும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவன் லிப்ஸ் ஒரு மாதிரி இருக்குல்லடா. அவன் பேக்லேருந்து மாஸ்க் எடுத்து போட்டுட்டு ஒரு ஓப்பன் பண்ணிட்டு கீழே போகிறான். பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி பேக்கோடு இருக்காங்க. தயங்க அவங்க அம்மா பார்த்தா ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. தயங் கண்டுக்காம என்னம்மா என்னடா தயாங் மாஸ்க்லாம் போட்டிருக்க, எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆயிருமா என்ன? மா எங்கடா என் மருமக? அவ ரூமில். சரிடா கிளம்புறோம். அவள் வந்தால் சொல்லிட்டு போன்னு பார்க்குறேன். என்னடா தயாங் காஃபி வேணுமா வேணாமா? மா சரிடா நான் ஜூஸ் போட்டு கொண்டாரேன், அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சுற்றும்லடா அப்படின்ட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரஸாக இருக்குது. காஃபி குடித்தா எரியும்லடா, இது கூல்ட்ரிங்க்ஸ் குடித்தா ஓகே கூலாக இருக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மா ஒரு மாதிரி கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிறான் நார்மலாக. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் பார்க்குறாங்க. என்னடா வச்சா ஓகேவா? ஓகே தான்டா, அவள் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கா போல. நீ ஒன்று காமிச்சியா இந்த அச்சுனோட பொண்டாட்டி நான் பேசுன்னு தெரியல, அதான் நட்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல மச்சான். சரி விடா, இதாக இருந்தாலும் என் தங்கச்சி ஹாப்பியாக இருந்தால் போதும். இப்படி அந்த பிள்ளை மனசு மாறின்னு மச்சான். அந்த பிள்ளை என்ன மைண்டில் இருக்குன்னு தெரியல. என்ன பாரா மச்சான், பிள்ளை தேவர அளவுக்கு அந்த மாதிரி வரி போல. நாங்கள் சிரிக்கிறான். ஒரு ஃபேஸ் கொஞ்சம் மாறுது. ஸ்டெப்பில் இறங்கி நீங்கள் வாரீங்க. எப்படின்னா நெத்தியில் எந்த பொட்டும் இல்லை, நெத்தில தாலி மட்டும்தான் இருக்குது. அமைதியாக நடந்து வாரீங்க. அவன் என்னாச்சு அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஏன் நீங்கள் இப்படி வரமாட்டீங்க? என்னது தயா? ஓன் என்னம்மா இப்படி வந்துக்கிட்டு இருக்க? ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு பொட்டு வைக்காம வரலாமா? போ மேலே போய் வச்சுட்டு வா. அத்தையும் மாமா நாங்கள் கிளம்பிட்டோம். நைட்டு போகிறதா இருந்துச்சு. சரி டைம் ஆச்சுலடா அதான். ஆனால் நீங்கள் ஸ்டெப்பில் இறங்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் பார்க்குறா அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அமைதியாக கீழே இறங்கி வாரீங்கல்லடா. நாங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படி தான் பார்க்குறாங்க. ஒயன் ஒயன் என்னாச்சு? கையை பிடிக்கிறாங்க. அத்தை என்னடா பொட்டு கூட வைக்காம வந்துட்டேன் அது அப்படின்ட்டு அவங்க நித்தியை பார்க்குறீங்க. அது மறந்துட்டேன். சரி அப்படின்ட்டு அவங்க பேக் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு குங்குமம் மட்டும் வச்சு விட்றாங்க. குட்டி போட்டு அப்பலடா நீ ரூமில் பேச்சுக்க. அத்தை கிளம்பிட்டேன், உங்களுக்கு குக் பண்ணிட்டேன். போயிட்டு வராட்டா? போயிட்டு வாங்க. சரிடா, அத்தை சொன்னது மறந்துடாதடா. அவங்கள பார்க்குறீங்க சீக்கிரம். அத்தை என்ன சொல்கிறேன்னு புரியுதுல்ல? புரியுது அப்படின்ட்டு உங்களை ஹக் பண்ணி அவங்க ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. அவங்கள பார்க்குறீங்க. தயாங்க உங்களை பார்க்குறான். அம்மா அப்படி என்ன சொன்னாங்க? எதுக்கு புரியுதுன்னு சொன்னீங்க? நல்லா ஆட்டினீங்க, அவனுக்கு புரியலை. தயாங் நெக்ஸ்ட் மந்த் உனக்கு என்னன்னு தெரியும்ல? அம்மா என்னடா முழிக்கிற? நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீயும் ஒயின் வந்துருங்க. எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரிடா. அகைன் நீங்கள் எங்கே வர வச்சிடாதீங்க ப்ளீஸ், அங்கே வந்துடுங்க. ஒயன் உனக்கும் தான்டா. சரி பாய்டா. என்னடா நீங்கள் வரலையா? அம்மா வந்துட்டோம். அவங்க இங்கே லக்கேஜ் எடுத்துகிட்டு வெளில தான் போகிறாங்க. நீங்களும் நடந்து ஏதோ அப்படி தான் நடந்து போய்கிட்டு இருக்கீங்க. தேங்க உங்களை பார்க்குறான். உங்கள் ஃபேஸே எதுவுமே நல்லா இல்லை. உங்களுக்கு பாய் சொல்கிறாங்க. தேங்கோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்த்துட்டு தேங்க பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்குது. பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. தேங்க உங்களை பார்க்குறான். அவங்க போன நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. அவனும் வரான். நீங்கள் ஒரு மாதிரி பதட்டமா ஸ்டெப்பில் அப்படி போய்கிட்டு இருக்கீங்க. அவன் அவங்களே பார்க்குறான். ஒரு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டீங்க. அவனுக்கு ஒரு 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 பயம். இவங்கெல்லாம் போயிட்டாங்க, ஒருவேளை இங்கேருந்து போயிடுவீங்களா அப்படி தோணுது. டோர் ஓப்பன் ஆகுது. அவங்க 2 கையிலையும் பேக் இருக்குது. நினச்சேன் இப்படா அவங்க போவாங்கன்னு. வெயிட் பண்ணியிருக்கல எடுத்துக்கிட்டு ஸ்டெப்பில் நடந்து வரீங்க. அவ்வளோதான். அவன் மனசு அப்படியே ஒரு மாதிரி பெயின் ஆகுது. அவனை கிராஸ் பண்ணுறீங்க. அவன் கூப்பிட்றான். உங்கள் காதிலே விழுகலை. உங்களை திரும்பி அவன் பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி ஆயிட்டான். அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. வரல ஓடி. அவ்வளோதான். வெயிட் பண்ணல. டோர் ஓப்பன் ஆகுது. என்னடி பார்க்குறேன்? மெயின் டோர் ஓப்பனில் இருக்கு. நீங்கள் இல்லை போயிட்டாளா? டோர் லாக் ஆகுது. சைடாக பார்க்குறான். முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்தீங்கல்ல அந்த ரூம்குள்ளே போயிட்டீங்க. உள்ளே போய் லாக் பண்ணிக்கிட்டீங்க. அங்கே நிற்கிறான். அவனுக்கு நீ இந்த வீட்டை விட்டு போயிருப்பீங்க அப்படின்னு நினச்சிருப்பான்.
நீங்கள் அதாவது முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்தீங்கடா அந்த ரூம்குள்ளே போயிட்டீங்க. உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் எதுவுமே பேசலை. அவன் மனசு ஒரு மாதிரி லேசா அப்படி இருக்கு. ஆஃபீஸ் போக பிடிக்கல, வீட்டில் இருக்கவும் பிடிக்கல. கண்டிப்பாக வீட்டில் இருந்தா ஏன்னா நீங்கள் போகிறோம்ட்டு இப்போ நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்க, அதாவது இவன் ஏதாவது கேட்பானா, அப்படி ஏதாவது நினச்சிக்குவீங்களா அப்படின்ட்டு அவன் மைண்டுக்குள்ளே பல இது ஓடிக்கிட்டு இருக்கு. எதுவுமே பண்ணலை. அவன் இந்த வீட்டை விட்டு வெளில போயிட்டான். கார் எடுத்துகிட்டு ஆஃபீஸ் தான் போகிறான். டோர் லாக் பண்ணிட்டு அவனால் ட்ரைவ் பண்ண முடியல. ரூம்குள்ளே போயிட்டா. அப்போ அவன் வீட்டை விட்டு போகலையா? எங்கே தான் இருப்பாளா? அவ அவ கழுத்தில் நான் கட்ட தாலி இருந்துச்சா, இல்லை கழட்டிட்டாளா? பார்க்கலையாடா? உங்க தலையை பிச்சுக்குது. அவன் உங்கள் கையை பார்த்துருப்பான், உங்களை பார்த்துருப்பான். உங்கள் நெக்லேருந்து அந்த தாலி இருக்கா இல்லையா அதை அவன் பார்க்கவே இல்லை. தலையை பிச்சுக்குது. பிரேக் போடுறான். ஆஃபீஸ் கேட்டுக்கிட்ட நிற்கிறான். ரிட்டன் போய் உங்களை பார்க்கணும். உங்கள் கழுத்தில் அவன் கட்டின தாலி இருக்கா, கழட்டிட்டீங்களா பார்க்கணும் போல இருக்கு.